அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வல ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். இசிடபிள்யூசி சார்பாக ஈஸ்ட் கோஸ்ட் கம்யூனிட்டி அண்ட் வெல்ஃபேர் சென்டர் சார்பாக மற்றும் ஒரு போட்காஸ்ட். நம்மளோட இன்னைக்கு இணையிறது வந்து காஜா சார், டாக்டர் காஜா மஹ்தீன் சார். நம்ம போட்காஸ்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா சார்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் வந்து டாக்டர் ஏ காஜா மொஹிதீன். நான் ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, நியூ காலேஜ். அல்ஹம்துலில்லாஹ் 3 10 கடந்து நியூ காலேஜில் அல்ஹம்துலில்லாஹ் வேலைகளை நான் பார்த்துருக்குறேன். அல்லாஹ் வந்து இளைஞர்களோடு அதிகமான தொடர்புகளை அல்லாஹ் எனக்கு அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி. மாஷா அல்லாஹ். நான் இந்த இளைஞர்களோடையே, ஏன்னா எல்லாமே காலேஜில் படிக்கிற பசங்க எல்லாருமே ரொம்ப இளம் வயதினராக இருப்பாங்க இல்லையா? அதனால நான் இளம் வயதினர்களோடு அதிகமான ஒரு டச்சில் இருந்தேன். அதிலும் குறிப்பாக எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கமான ஆட்களாக யார் இருந்தாங்கன்னு சொன்னால், கெட்ட பழக்க வழக்கங்களில் ஊறி போய் திருத்த முடியாத தன்மையில் கிளாஸஸுக்கு ரெகுலராக வராத, கெட்ட பழக்க வழக்கங்கள்னால வேறு எங்கெங்கோ சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பசங்களை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, அவங்களுக்கு ஏதாவது செய்ய மாட்டோமா? அவங்க லைஃப்பில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுறாதா? ஏன் அவங்க அந்த மாதிரிலாம் ஆனாங்க என்கிற ரீதியில் தான் நான் முதல்ல களத்துக்குள்ளே இறங்கினேன். ஓகே ஓகே. என்னுடைய களமே அப்படித்தான் உருவாகுச்சு. என்னுடைய தளத்தில் ஏதாவது ஒரு தருணம் இருக்கா சார்? எந்த இடத்துல வந்து நம்ம, ஏன்னா நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, இது சைக்காலஜி ஃபீல்டு, எந்த இடத்துல நான் உங்களுக்கு சைக்காலஜி ஃபீல்டுலாம் முதல்ல இறங்கல. ஓகே. நான் முதல்ல என்ன செஞ்சேன்னு சொன்னா, இப்படிப்பட்ட இந்த மாணவர்களை அவங்கள யாரும் கேரே எடுக்கிறது இல்ல. ஓகே. அந்த பசங்கள்ட்ட போய் கொஞ்சம் பேசி அவனிடத்துல அன்பா, பாசமா, பிரியமா கொஞ்சம் காட்டுனா போதும், உடனே வந்து அழுக ஆரம்பிச்சிருவான். ஓகே ஓகே. உடனே விழ ஆரம்பிச்சிட்டான். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ஆன அந்த ஸ்டூடெண்ட்டுகள் கூட இன்னும் என்னுடைய தொடர்புல இருப்பாங்க. நைட்ல கால் பண்ணி, சார் நல்லா இருக்கீங்களா? ஓகே. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்ன சார் செய்யறது? அப்படிங்கிற ரீதியில அவங்க கேட்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பயணம் அப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ஒரு 2002ல் நான் இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மோசமான நடவடிக்கையை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு முயற்சியை ஆரம்பித்தேன். 2002ல். ஓகே. அல்லாஹ் பெரிய கிருபை செஞ்சான். 2002க்கு அப்புறம் என்னோடு அந்த மாணவர்களோடு காலேஜினுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய தொடர்பு அதிகமாயிருச்சு. ஓகே. அவங்களிடத்துல ராக்கிங் இருக்கக்கூடாது, அவங்களிடத்துல கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது என்பதற்கான சில முன்னேற்பாடுகளை எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு எங்களுடைய மர்க்கஸ் 2008ல் ஆரம்பித்தோம். முஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மர்க்கஸ் ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு சில சோசியல் சர்வீஸில் நான் இறங்கினேன். அப்போ என்னுடைய சோசியல் சர்வீஸில் முதல் காரியமாக நான் எடுத்தது யாருன்னு சொன்னால் இளைஞர்களை தான். ஓகே ஓகே. மாணவர்களை தான். அவர்களை வழிகாட்ட என்ன செய்யலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒருக்கா ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ்லாம் போவோம். அப்போ மெயின் விஷயமா சைக்காலஜியை அங்கே அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே. எனக்கு அதில் கொஞ்சம் சைக்காலஜியை எனக்கு தெரியணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா அதை வைத்து ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி தெரிஞ்சுக்கிறலாம், அந்த என்னை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த குறைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு அது எப்படி பயன்படும் என்கிற ரீதியில் நான் கொஞ்சம் அதை தேடினேன். ஓகே. காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆகி எனக்கு ஒரு கவுன்சிலிங் செய்யக்கூடிய ஒரு நபராக 2002ல் நான் வந்து இதில் இறங்கினேன். 2008ல் ஒரு சென்டராக நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு சென்டர்னால் நான் கவுன்சிலிங் சென்டர்லாம் இல்லை, எங்களுடைய முஹியினுடைய சென்டர். அதில் கொஞ்சம் ஆட்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. சார், ரெண்டுமே கெமிக்கல் ரியாக்ஷன். நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சீங்க, இது கெமிக்கல் ரியாக்ஷன். என்னுடைய கெமிஸ்ட்ரி அதில் ஒத்து போயிருச்சு. என்னுடைய கெமிஸ்ட்ரியும் நான் படித்த கெமிஸ்ட்ரி ஒத்து போச்சா இல்லையா தெரியாது. இதோட கெமிஸ்ட்ரி, ஸ்டூடெண்ட்ஸுடைய கெமிஸ்ட்ரியும் என்னுடைய கெமிஸ்ட்ரியும் ஒத்து போச்சு. அதனால தான் நான் இந்த
ஃபீல்ட வந்து அவர்கிட்ட உங்களோட பேக்ரவுண்ட் எப்படி சார்? நீங்க எப்பவும் சலா பண்ணாரு உங்க ஃபேமிலியே அந்த மாரி இஸ்லாமிக் என்னுடைய பேக்ரவுண்ட் இருந்ததா? தகப்பனார் வந்து என்னன்னா, எங்க ஜமாத்தினுடைய தலைவர். ஓ! சரி, சரி. அவர் வந்து என்ன செய்வாருன்னா, ஃபேமிலி மற்ற பிரச்சனை எல்லாம் கவுன்சிலிங் பண்றவரு. ஓ! அந்த அவர் வந்து என்ன செய்வாருன்னா, எங்க வீட்டுக்கு பெரிய கூட்டம் வரும். ம். 2 சைடும் சண்டை போடுவாங்க, பேசுவாங்க. ஓகே. ஏறக்குறைய ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் பேசுவாங்க. எங்க அப்பா பொறுமையா கேட்பார். கேட்டு 1 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம், எங்க அப்பா எல்லாத்தையும் கேட்டு, ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் தான் பேசுவாரு. பேசின உடனே எல்லாரும் எந்திச்சு போயிருவாங்க. ஓ! நான் சரி, சரி. கேட்பேன், ம். "இதுக்கு எதுக்கு 1 1/2 மணி நேரம் கேட்டீங்க? ம். வந்த உடனேயே நீங்க அவங்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, நீங்க அவங்கள அனுப்பியிருக்கலாமே! ம். 1 1/2 மணி நேரம் வேஸ்ட்டு தானேன்னு" கேட்கிறபோது அவங்க சொன்னாங்க, "இல்லடா, அவங்க வர்றபோது இந்த தொண்டை நெறைய செய்திகள கொண்டுட்டு வந்தாங்க. ஓகே. அதையெல்லாம் இப்ப கொட்டிட்டாங்க. ம். எல்லாம் எம்ப்டி ஆயிருச்சு. ஓகே. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நான் என்னன்னா, அவங்களிடத்துல இருந்த பிரச்சனைய தெரிஞ்சு அதுக்கு சொல்யூஷன சொன்னேன். ம். கேட்டு எஞ்சுட்டு போயிட்டாங்க" ஓகே, அப்படிம்பாங்க. ஓகே. எனக்கு என்னுடைய ஃபாதர் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பயர். இன்ஸ்பிரேஷன். ஓகே, அவர் ஓகே. அடிக்கடி சொல்லுவார், "உழைச்சா தான்டா கூலி" அப்படிம்பாரு. ஓகே. நம்ம சூப்பர். எவ்வளவு உழைக்கிறோமோ அதற்குரிய கூலிய அல்லாஹ் தருவான் ஆ. அப்படிங்கிறத இந்த வார்த்தைய அடிக்கடி எங்க ஃபாதர் சொல்லுவார். ஓகே. அதனால நான் என்ன செஞ்சேன்னா, இளைஞர்கள் மத்தியில ஏதாவது செய்யணும். ம். பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில ஏதாவது செய்யணும். ம். ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. என்னுடைய யங் ஏஜ்ல இருந்தே இந்த ஒரு இது இருந்தது. ஓகே. அதனால என்ன செஞ்சேன்னு சொன்னா, இந்த 2008ல எங்களுடைய அந்த முஹிங்கிற அந்த சென்டர வந்து நம்ம ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில அல்ஹம்துலில்லாஹ் படிப்படியா இளைஞர்கள் மத்தியில போனேன். ம். அதுக்கப்புறம் காலேஜ்ல எனக்கு டீன் ஆஃப் ஸ்டூடண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிக் குடுத்தாங்க. ஓகே. அதுல ஏகப்பட்ட இளைஞர்கள நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்ப பெற்றேன். ஓகே. ஒரு 6000 பேர் இருக்காங்கன்னா, ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2ல சேர்ந்து ஆ. ஒரு 3000 கிட்ட இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ பெர்சனலா கான்டாக்ட்ல இருக்கிற மாதிரியான ஒரு நிலைய அல்லாஹ் தஆலா எனக்கு ஏற்படுத்தினார். ஓகே, ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். ம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த மாதிரி அந்த பசங்களோட ரொம்ப மிங்கிள் ஆகி, அவங்களுக்கு தேவையான அந்த கவுன்சிலிங் மற்றதெல்லாம் குடுக்குறதுன்னு 2வது எங்க காலேஜ்லயும் கவுன்சிலிங்க்கு என்னைய டைரக்டரா போட்டாங்க. ஓ! சரி, சரி, ஆமா. சரி. அது ஒரு இதாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், நாம கவுன்சிலிங் பண்றோம். அத தியரிட்டிக்கலா வேற என்னலாம் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக 4 டிப்ளமோ பண்ணேன். ஓ! 4 டிப்ளமோவா? 4 டிப்ளமோ. என்னென்னலாம் பண்ணீங்க? ஹவ் டூ ஹேண்டில் அடாலசன்ட் பீப்பிள். ஓகே. ஹவ் டூ கரெக்ட் ட்ரக் அடிக்டட் பீப்பிள். ஓகே. ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங். ம். ஃபேமிலி கவுன்சிலிங் சொல்லக்கூடிய 4 4 டிப்ளமோ பண்ணீங்க. டிப்ளமோ கோர்சஸ் படிச்சேன். ஓகே. அது எனக்கு எத்தன இயர் கோர்ஸ் சார் அது? இது அது 6 மந்த்ஸ் கோர்ஸ். 6 மந்த்ஸ் கோர்ஸ். ஒவ்வொரு டிப்ளமோவும் 6 6 மந்த்ஸ். மந்த்ஸ். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ம். கோவிட்-19 வந்துச்சு. ஆ. எல்லார் கையிலயும் மொபைல குடுத்து ஆன்லைன்ல எல்லாரையும் உட்கார வச்சாங்க. ஆமா. அந்த நேரத்துல கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டியினுடைய அண்டர்ல இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் காலேஜ் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஓகே. அங்க இருந்து எம்எஸ்சி இஸ்லாமிக் சைக்காலஜி ஓகே. அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஆன்லைன்ல அந்த நேரம் ஓ! அது ஆஃப்லைன் கோர்ஸ். ஆ. ஆனா அப்ப யாரும் ஆஃப்லைன்ல போக முடியாது. அதனால ஆன்லைன்ல ஆன்லைன்ல இருந்ததுனால குடுத்தாங்க. அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தான். ம். அங்க எம்எஸ்சி இஸ்லாமிக் சைக்காலஜி நாங்க பண்ணோம். ஓகே, ஓகே, ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து கிருபை செஞ்சான். ம். அதுல இருந்து எனக்கு நிறைய கிடைச்சு. இஸ்லாமிக் சைக்காலஜி அறிஞ்சதுக்கு அப்புறம் ஆ. இந்த வெஸ்டர்ன் சைக்காலஜிய ஆ. நான் கொஞ்சம் உரசி பார்த்தபோது, ஓகே. தி பெஸ்ட் ஒரு வேல நாம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ரீதியில, நான் இன்னைக்கு கவுன்சிலிங் புரோகிராம செஞ்சுகிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி இந்த ம். யூத் பீப்பிள அவங்கள அடாலசன்ட் ஏஜ்ல வரக்கூடிய அந்த பாதிப்பு, ம். ட்ரக் அடிக்ஷனால வரக்கூடிய பாதிப்பு, அதுக்கப்புறம் ஃபேமிலியில ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், இதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு குரான் சுன்னா அடிப்படையில ம். இந்த படித்த இதெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு, இன்னைக்கு என்னுடைய பணிய சார் செஞ்சுட்டு இப்போ வந்து வந்துட்டு ஒரு இருக்கேன். ஒரு பெரிய மெனு கார்டே வச்சிருக்காங்க யூத். இப்போ அ. பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா அடிக்ஷனு, கேமிங்கு, ஆமா, போர்னோகிராஃபி, ஆமா, ஜங்க் ஃபுட்டு, ஆமா, அப்புறம் வந்து போதைப் பொருள், வேப்பிங், ஆமா, அப்புறம் ஆமா, சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஆமா. ஸோ உங்க கவுன்சிலிங் ரூம்ல இருக்கும்போது எது சார் ஜாஸ்தியா உங்ககிட்ட வருது? என்ட்ட அதிகமா வந்த இது என்னன்னு சொன்னா, நெறையா என்ட்ட வந்தது என்னன்னு சொன்னா, 1 இந்த அடாலசன்ட் ஏஜ்ல இந்த ஆபாச படங்கள்ல ம். சிக்கிக்கொண்ட மாணவர்கள் தான் என்ட்ட அதிகமா வந்தாங்க. ஓகே, ஓகே. எஸ்பெஷலி போர்னோகிராஃபி. ஓ! சரி, சரி, சரி. என்னுடைய ஆ. ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்னிடத்துல அதிகமா வந்தது. ஒருத்தன் தைரியமாவே வந்து கேட்டான். ஆ. நான் போர்னோகிராஃபில தான் இருக்கிறேன். ஓ! சரி, சரி. நான் ஒரு ஃபாரின் ஆளோட தொடர்புல இருந்தேன். ஓ! அவர் வந்து என்ன செஞ்சுட்டாரு, இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. ம். ஆனா என்னைய டிமாண்ட் பண்றாரு. ஓ! சரி, அப்படின்ட்டு சரி. வந்து நான் என்ன செய்றதுன்னு கேட்டாப்புல. ஓகே, ஓகே. அப்போ போர்னோகிராஃபில தான் தொடர்பு. ம். ஆபாச படங்கள பார்த்து சீரழிந்து போன மக்கள்ல பல பேர் என்ட்ட வந்திருக்கிறாங்க. ஆ, ஆ. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. பல பேர் வந்திருக்கிறாங்க. ஓகே. அதே நேரத்துல
ஒரு 3 ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுட்ட லவ் லெட்டர குடுத்துட்டு, ஆ. ஏன்னா நான் உன்ன நேசிக்கிறேன்னு சொன்னோனே, நேசிக்கலாம் சொல்லல. நீ தான் என் ஹஸ்பண்ட். நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற லெவல்ல ஆ. இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளே இருக்கு. ஆ. அப்போ அடலசன்ஸ் ஏஜ்ல இருக்கிற அந்த பசங்களுக்கு, அவங்களுக்கு இந்த செக்சுவல் இந்த ரிலேட்டடான அந்த ப்ராப்ளம் ஃபுல்லா ஓகே. இந்த மொபைல் ஃபோன்ல ம். டிஜிட்டல் அடிக்ஷன் சொல்லக்கூடிய ஓகே. இதுல இந்த போர்னோகிராஃபி, ம். அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து கேமிங்ல கேமிங். அதுக்கப்புறம் வந்து போதை பழக்கம், ட்ரக் அடிக்ஷன். ஆ. இதுதான் எனக்கு வந்து இந்த ஜாஸ்தியா கவுன்சிலிங் வருது. வந்ததுல அதிகமா சார் மக்கள் எந்த வந்திருக்கிறாங்க. ஸ்டேஜ்ல சார்? ஃபார் எக்ஸாம்பிள், அ 5 நிமிஷம் பார்க்குறோம் ப்ரோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆ, விடியற்காலை 3 மணி வரைக்கும் உட்காந்துட்டு ரஷ்யால எப்படி சமையல் பண்றான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா. ஸோ இது கேமிங்லாம் சோசியல் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால அடிக்ஷன் வரக்கூடிய அடிக்ஷன். அடிக்ஷன் இல்லையா? இப்ப பார்த்தீங்கன்னா கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா டே ஒரு 1/2 அன் ஹவர் பண்றேன் வச்சுருவேன்னு சொல்லிட்டு ஹால்ஃப் டே விளையாடுறாங்க. ஆமா. அது மாரி தான் போர்னோகிராஃபி ஆகட்டும், இந்த சப்ஸ்டன்ஸ் ஆகட்டும், ஆ. நான் இனிமே பண்ண மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது, எந்த இடத்துல வந்து அந்த இன்னைக்கு லைன கிராஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு எனக்கு ஒரு சகோதரர் வந்தார். ம். வந்து என்ட்ட சொன்னாரு. என்னன்னா, நான் போர்னோகிராஃபில அடிக்ஷனா இருக்கிறேன். ஓகே. நான் என்ன செய்றேன், அன்னைக்கு நைட்டு கூட தஹஜ்ஜுத் தொழுதுட்டு போர்னோகிராஃபில அடிக்ட் ஆகி, ஆ. அது நைட்டு 2 மணிக்கு 3 மணி வரைக்கும் என்னை இழுத்துட்டு போகுது. ஆ. கடைசியில என்னுடைய எனர்ஜிய இழந்துட்டு, ஓகே. அதாவது மாஸ்டர்பேஷன் செஞ்சுட்டு, ம். நான் வந்து தூங்கிர்றேன். காலையிலலாம் எந்திரிக்கவே முடியறதில்ல. ஆ. அதுக்கப்புறம் என்ன செய்றேன், எந்திரிச்சு தொழுது அழுகுறேன், தவிக்கிறேன், தௌபா செய்றேன், எல்லாம் செஞ்சுட்டு நான் ரிலீஸ் ஆயிர்றேன். ஆ. அதுக்கப்புறம் ஏறக்குறைய ஒரு 5 மாசம், 6 மாதம் வரைக்கும் நான் என்ன செய்றேன், ம். தாக்கு பிடிக்கிறேன். ஓகே. ஆனா, திடீர்னு ஒரு நாள் ம். நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறபோது ஒரு காட்சி வரும். ஆ. அத தொட்டு தொடர்ந்து போறக்கூடிய காலகட்டத்தில, ஆ. குக்கீகளை அணுகவும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓ! லேசா டச் பண்ணிட்டா போதும். ஒரு ஆ. நஃப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆ. நஃப்ஸ். இந்த நஃப்ஸ் கொடுமையான நஃப்ஸ். ஓகே. இது அதன் மேல ஆர்வம், அதீதமான இன்ட்ரெஸ்ட், அது மேல வெறி இதெல்லாம் ஏற்பட்டு, ஒரு இத தட்டிர்றான். ஆ. தட்டின உடனே போர்னோகிராஃபில ஒரு ஆப் வந்து உள்ள இருக்கும். ஆ. ஏகப்பட்டது இருந்தாலும் ஒண்ண தொடுவான். தொட்டு ஓ! தொடர்ந்து போய் கடைசியில ஒரு நாள் இல்ல சார். த நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் டேன்னு ஏறக்குறைய 7, 8 நாள் வரைக்கும் போர்னோகிராஃபில போய் சலிச்சு போயிட்டு, தௌபா செஞ்ச பிறகு மறுபடியும் தௌபா செஞ்சுட்டு, கொஞ்ச காலம் கழிச்சு, இப்படியே தொடர்ந்து நான் இந்த பழக்கத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, இத செஞ்சதுக்கப்புறம் எனக்கு அல்லாஹ் தண்டனை தந்துருவானோன்னு பயந்துகிட்டு இருப்பேன். ம். ஏதாவது சில காரியங்கள் அந்த மாரி நடக்கும். அல்லாஹ் எனக்கு தண்டனை தந்துட்டான்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் இருக்கும். இது திரும்ப, திரும்ப, திரும்ப நான் செய்றேன். ம். இதிலிருந்து நான் வெளியிலேயே வர முடியாதான்னு என்ட்ட கேட்டான். சார் எதனால சார் நீங்க இந்த மாரி போறாங்க, அடிக்ஷன் போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ்னாலயா? இல்லன்னா வந்து அவங்களுக்கு வந்து டிப்ரஷன் ஆகுதா? இல்லன்னா பியர் பிரஷரா? இல்லன்னா வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒரு பர்ப்பஸே இல்லாம இருக்காங்களா? எது எது வந்து மெயின் ஒரு ரீசன் எல்லாமே நினைக்கிறீங்க? ரீசன் பிரதர். ஓகே. எல்லாமே ஸோ உங்கள்ட்ட வர்றதுல வந்து எதனால? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆ. விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஓகே. இப்ப லோன்லியா இருக்கிறபோது ம். அவங்க என்ன செய்றாங்க, நாம ஏதாவது நோண்டுவோம்ன்னு மொபைல்ல நோண்டுறாங்க. ஓகே. நோண்டுறபோது சிலர் வந்து எப்படி இருக்காங்கன்னா, சோசியல் மீடியால அடிக்ஷனா ம். இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற அந்த நியூஸ் எல்லாம் தெரியலன்னா ம். தலை வெடிச்சு போகும். ஓகே. என்ன பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, ம். அவங்கலாம் சொல்றது என்னன்னா, எனக்கு ரிலாக்சேஷனே இந்த மொபைல் தான். ஆ. சோசியல் மீடியாக்குள்ள போய் எல்லாத்தையும், ஆ. அவன் என்ன சொன்னா, இவன் என்ன சொன்னா, அந்த பத்திரிக்கையில என்ன சொன்னா, இந்த ம். பத்திரிகை என்ன சொன்னா, எல்லாத்தையும் கேட்கறது. சரி, சரி. கேட்டுட்டு அத கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு தூக்கம் வரும். ம். இப்படி போறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. ம். இன்னும் சிலர் போர்னோகிராஃபில போறவங்க இருக்காங்க. ஆ. சில பேர் கேமிங்லயே இருக்கிறான். ஆ. எப்ப பாருங்க, அவன சுடு, இத சுடு, அத சுடு, வக்கிரமமான உணர்வுகள கரெக்ட் ஊட்டக்கூடிய, சார். ஆ. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்துக்காரவங்க ம். இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஓ! சரி, இங்க சரி. இருக்கக்கூடிய இந்த இளமையான இந்த இளைய சமுதாயம் ஆ. நல்லபடியா இருந்துறக்கூடாது. மத்த ஓகே. நாட்டுல இருக்கிறவன்னு சொல்லிட்டு, ஆ. அந்த நாட்டுக்காரன் இத வந்து உருவாக்கி, இத எங்க கொண்டாந்து விதைச்சிருக்கான். இத பார்க்கிற இந்த பசங்க எல்லாருமே என்ன ஆகுறாங்க, அடிக்ஷன் ஆகி, ஆ. அதுல வக்கிரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் தீவிரவாதம் உருவாகுது. ம். பயங்கரவாதம் ஏற்படுது. யாரும் மனிதனா மதிக்கிற அந்த மாண்பு இல்ல. ரத்தம்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா, சுடுறான், சுடுறா, சாகுடா, ஆ. எப்படி வேணாலும் போடா, உனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆ. ஒரு சத்திய ஆ. வழி அவனுக்கு தெரியாது. நேரிய வழி தெரியாது. நீதம் தெரியாது. ஒரு நல்ல முறையில நடக்கிறது தெரியாது. அநியாயம், அக்கிரமமான முறையில தான் அந்த கேம்ல போய் விளையாடி ஜெயிக்கிற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைய
சார் இப்ப வந்து மனசுக்குள்ள உருவாக்கிறாங்க. குழந்தைங்கள பார்க்கும்போது சில குழந்தை ரொம்ப கத்துது, கோவப்படுது. அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு ரீசனா சார்? ஆமா, ரீசன் தான். இந்த ஓகே. பிள்ளைங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, பார்க்குறாங்க. ம். அத பயங்கரமா கோவம் வரும், ஊடால வரும். ம். அதெல்லாம் வந்து வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற வெறி வரும். ஆ. எப்படியாவது வெற்றி கொள்ளணும். ஆ. சின்ன பிள்ளைங்க உள்ளத்துல எப்படி வரும்னா, ஒரு நேரிய பாதை இருக்கு, நல்ல பாதை இருக்கு, ஒரு மென்மையா போவோம், ஒரு ம். சாஃப்ட்டா போவோம், அமைதியா போவோம். அத அது நல்ல முறையில அது போவோங்கிற எந்த விதமான எண்ணங்களையும் விதைக்காம, ம். ஆபாஸ் ஆபத்தான, ஆ. ரொம்ப மோசமான, ம். தீய எண்ணங்கள அந்த பிள்ளைகள பிஞ்சு உள்ளத்துல ஆ. சொல்லுவோம் நம்ம. என்ன பசுமரத்தாணி போல பதியும்னு சொல்லி ஆமா, நம்மலாம் ஆமா, ஆமா. பார்த்திருப்போம். ஒரு பழமொழியே ஆ. இருக்கு. அந்த மாதிரி அவங்களுடைய உள்ளத்துல ஆழமா அத பதிச்சிடுறாங்க. ஓகே, ஓகே. பதிக்கிற போது அதனுடைய கேரக்டருமே அப்படிதான் டிசைன் ஆகும். சேஞ்ச் ஆகுது. நம்ம இஸ்லாமிக் சைக்காலஜில 2 வயசு வரைக்கும் ஆ. எந்த பிள்ளையும் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். அப்சர்வர். ஓகே. 3 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் வார்த்தைகள, வேர்ட்ஸ ஃபுல்லா ஆ. வொக்காபுலரி எல்லாம் 7 லாங்குவேஜ் வரைக்கும் இருக்கிற வொக்காபுலரி எல்லாம் அதால ஃபுல்லா வந்து லேர்ன் பண்ண முடியும். லேர்ன் பண்ண முடியும். ஓகே. 7 வயசு. 7 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் ஆக்ஷன்ஸ ஸ்டடி பண்ணுமா. ஆ. ஆக்ஷன் சுத்தி இருக்கிற எல்லா ஆக்ஷன்ஸையும். இப்ப அந்த பிள்ளைக்கு வந்துகிட்டு இந்த மாரி கேம்லாம் விளையாடுற போது அந்த ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் அது லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே. அதனால தான் சொல்லுவாங்க 7 வயது ஆனவுடன் தொலை ஏவுங்கள். ஆ. 10 வயசு ஆகுற போது தான் அடிக்கணும். ஆ. அந்த ஆக்ஷன்ஸ்லாம் இது பண்ணி ஏன்னா 11th அண்ட் 12th இயர்ல லெத்தார்ஜிக்னஸும் லேசினஸும் வருதாம். ஓகே, ஓகே, ஓகே. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் தட்டி கிட்டி அத தட்டுறதுன்னா தலையில தட்டுறது கிடையாது. ஆ. தலையில கொட்டுறது கிடையாது. முதுகுல குத்துறாங்க, கால்ல ஏத்துறாங்க, என்னென்னமோ அடிக்கிறாங்க. அப்படிலாம் இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் வந்து அந்த ஹதீஸினுடைய ஆட்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கால் இருக்கு பார்த்தீங்களா? ஆ. கீழ இருக்கக்கூடிய கால் பின்பகுதி இங்க மட்டும் தான் லேசா தட்டணும். ஓ! சரி, சரி, சரி. இஸ்லாம் வந்து மிக அழகிய ஒரு வழிமுறைய தந்திருக்கு. ஆ. ஆனா நம்ம மக்கள் அத ஃபாலோ பண்றது இல்ல. அந்த குழந்தைகள அதுக்கு பிறகு தான் அடாலசன்ஸே வருது. ம். சார் 13 இந்த இடத்துல வந்து நெறைய பேர் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து வில் பவர் இல்ல, செல்ஃப் டிசிப்ளின் இல்ல, ஒழுக்கம் இல்ல. இதுதான் இந்த மாரி ப்ளேம் பண்றாங்க. நீங்க சைக்காலஜி படி இது மட்டும் தான் ரீசனா? இல்லன்னா வேற எதுவும் ரீசன் எதனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல? அடிக்ட் ஆறாங்க. நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஓகே. வில் பவர் இல்ல, ஒழுக்கம் இல்ல. ஒழுக்கம் ஏன் இல்ல? வில் பவர் ஏன் கிடையாது? ம். அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் வந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல, பேரண்ட்ஸ் அவங்க மேல எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள், அந்த பிள்ளைகளுக்கு குடுக்கக்கூடிய அந்த தர்பியாக்கள், ம். ஒழுக்க போதனைகள், ஓகே. இதெல்லாம் அத வந்து டிட்டர்மின் பண்ணுது. ஓகே. நம்ம சாதாரணமா ஒழுக்கம் இல்ல, வில் பவர் இல்ல, ம். நான் இத ஏத்துக்கவே மாட்டேன். உலகத்துல பிறந்த எல்லா பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தாலா நல்ல அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய பிரெயின குடுத்திருக்கிறான். ஓகே. இந்த பிரெயின மாதிரி சூப்பர் பவர் கம்ப்யூட்டர் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. எத்தனை கம்ப்யூட்டர் நீங்க கொண்டாடினாலும் அதுக்கு ஈக்குவலா அந்த எல்லாமே இந்த பிரெயினுக்கு ஈக்குவலா கிடையாது. உலகத்துல பிரெயின்ல 7% 7% மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரெயினை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 99 பகுதி அப்படியே வந்து எம்ப்டி ஸ்பேஸா இருக்கு. மிக அறிவான ஒரு ஆளே 7% தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா இந்த பிரெயின் அவ்வளவு இருக்கு. வில் பவர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஓகே. எல்லாருக்கும் ஒரே திறமையை ஒன்னா எல்லா திறமையும் மொத்தமா கொடுக்கல. இதுல 100%, இதுல 100%, அதுல 100%, இன்னொருல 0வா இருப்பாரு. ஓகே. இப்படித்தான் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பேலன்ஸ்டா தான் மனிதர்களுக்கு எல்லா விதமான அறிவையும், டேலண்ட்டையும், ஸ்கில் 3 தான் சொல்லுவேன். அறிவு, நாலேஜ், அதுக்கப்புறம் டேலண்ட், அதுக்கப்புறம் ஸ்கில். இந்த 3 வந்து இறைவன் எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறான். ஓகே. கொடுக்காம இல்ல. ஆனா அத பயன்படுத்துறதுல தான் அவங்க வந்து லேக் ஆகுறாங்க. எங்க அவங்க இதாகுறாங்க அப்படின்னா அத பயன்படுத்துறது இல்ல. ஒருத்தன் நல்லா படிக்கிறான், அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுறான், அவன் வேலைக்கு போறான். ஒருத்தன் ஓரளவுக்கு எபோவ் ஆவரேஜ் மார்க்கை வாங்குறான், அவனும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பிசினஸ் தொடங்குறான். இந்த படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினான்ல அவன் இவன்ட்ட வேலை பார்க்குறான். ஓ! சரி, சரி, சரி. ஆவரேஜ் மார்க் வாங்கின பலர் வந்து லைஃப்ல உச்சத்துல இருக்கிறாங்க. லைஃப்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவன் அவன்கிட்ட வேலை பார்க்குறான். இன்னும் கூட சொல்ல போனா பிலோ ஆவரேஜ் படிச்ச பசங்கள்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 30% பசங்க உச்சத்துல இருக்காங்க. பட் இந்த இது இருக்குல்ல சார், இந்த அடிக்ஷன் வந்து என்ன மாதிரி உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துது? நிறைய உடல் ரீதியான. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் அடிக்ஷன் இருக்கு. இப்ப போர்னோகிராஃபி பார்க்கறான், அல்லது கேம் பார்க்கறான், அல்லது சோசியல் மீடியா பார்க்கறான். இதெல்லாம் அவனுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அவனுடைய கண்ணு ஃபேட்டிக் ஐயா மாறும்.
ஓ! சரி, கண்ணு சரி. தடிச்சு போகும். ஆ. அவனுடைய நர்வ்ஸ் இருக்கு இல்லையா? கண்ல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் இதெல்லாம் ஆ. ரெட்டா மாறிரும். பிளர்ரிங் அப்படியே வந்து கண் பார்வை அப்படியே ஆ. கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த கண்ணெல்லாம் பெருத்து போகும். ம். அவனுடைய ஐ சைட் குறையும். இன்னும் ம். சொல்லப்போனா, அந்த சொல்லுவாங்க இல்லையா? கண்ல புரை வருதுன்னு ஆ. சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் காலப்போக்குல சீக்கிரமே வந்துரும். சரி, சரி, சரி. 2வது இதோட அவன் இந்த போர்னோகிராஃபிலாம் பார்க்குறான்னு வைங்களேன், ஆ. உடலும் பாதிக்கப்படும். ஆ. உணர்வும் அதிகமாகும். ஆ. ஃபீலிங்ஸ் அதிகம். ஓகே. உணர்வுகள் தூண்டப்படும். ஆ. உடல் எப்பவுமே அப்ப கொதிச்சுக்கிட்டு இருக்கும். ம். கண்ணு, நரம்பு, கிரம்பு எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா வந்துகிட்டு ஹீட் ஆகி இருக்கும். ஆ. இப்படி ஆகுறதுனால நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுது. ஓ! சரி, சரி. ஐக்யூ பாதிக்கப்படுது. ஆ. அவனுடைய வொர்க் எஃபிஷியன்சி பாதிக்கப்படுது. ம். அவனுடைய அகாடமிக் எக்ஸலன்ஸ் பாதிக்கப்படுது. ம். இப்படி நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் 100% வாங்குறவன் 90%க்கு இறங்கிருவான். ஆ. 90 வாங்குறவன் அடுத்து 80க்கு ஆயிருவான். ஓகே. ஆவரேஜா வந்துருவான் ஒரு கட்டத்துல. ஆ. இப்படி இந்த மாதிரி வந்துகிட்டு அவனுடைய பாடி இப்படி இதாகும். ம். பேக் பெயின் ஆயிப்போம். இப்ப அவன் சோசியல் மீடியா, இந்த மொபைல் ஃபோன்ல ம். அடிக்ட் ஆகி எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ம். டேப்ல பார்க்குறான், லேப்டாப்ல பார்க்குறான், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல பார்க்குறான், மொபைல்ல பார்க்குறான். இப்படி உட்கார்ந்து இருக்கிறான் பார்த்தீங்களா? ஆ. இந்த பேக் போனு ஆ. அது அவனுடைய போஸ்டரே மாறிரும். ஓகே, ஓகே, ஓகே. இப்படி இருக்காது. ஆ. போஸ்டர் மாறிரும். பேக் பெயின் வரும். ஆ. இந்த ஜாயிண்ட் பெயின் வரும். ஓகே. 2வது அதிகமா நர்வ்ஸ் வந்துகிட்டு தூண்டப்படக்கூடிய காலகட்டத்துல அவனுக்கு ஜாயிண்ட் பெயின் வந்துரும். ஆ. இப்படி இல் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம பாடியில நெறைய ஏற்படும். இது மாத்திரம் இல்ல. இப்ப நான் இன்னொரு அடிக்ஷன் இருக்கு பாருங்க போதை. ம். போதையில மாட்டிக்கிட்டவனுடைய நிலைமை ரொம்ப மோசம். இன்டர்னல் ஆர்கன் எல்லாமே அவுட்டு. ஆ. லிவர் அவுட்டு. ஃபேஸ்லாம் பாருங்க. அந்த ட்ரக் அடிக்கிறாங்க பாருங்க. ஆ. ஃபேஸ் மாறி போகும். சீக்கிரமா ஒரு வயசான தோற்றத்துக்கு வந்துருவான். ஓ! சரி. வாலிப வயோதிகன் ஆயிருவான். ஆ. இந்த ட்ரக் அடிக்ஷன்ல மாத்திரம் இல்ல. இந்த கவர்ச்சி, இந்த ம். போர்னோகிராஃபில போறான். இன்ஃபாக்சுவேஷன்ல மாட்டிக்கிறான். ம். மாஸ்டர்பேஷன் அதிகமா செய்றான். மாஸ்டர்பேஷன் செஞ்சா இப்ப சாதாரண சைக்காலஜி என்ன செய்வான்? ஒரு நாளைக்கு 4 தடவைலேருந்து 5 தடவ கூட அடிக்கலாம். ஆ. தப்பு கிடையாது அப்படிம்பாங்க. ஃப்ரீ செக்ஸ் வச்சுக்கலாம்பாங்க. ஆ. ஆனா இஸ்லாமிய சைக்காலஜி அந்த மாரி சொல்லல. ம். இஸ்லாமிக் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, கூடாதுங்குது. ஓகே. ஆ. நீ ஃப்ரீ செக்ஸ்லாம் கிடையாது. உனக்கு ஹலாலான முறையில நீ வந்து ம். ஒரு பெண்ணிடத்துல குடும்ப உறவ நீ வைத்துக்கோ அப்படின்னு ம். சொல்றாங்க. 2வது வந்துகிட்டு இந்த அடிக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது போதை இது ம். பண்ற. போதையில வெறும் இது மட்டும் சாராயம் மட்டும் கிடையாது. ஒயின் மட்டும் கிடையாது. இப்ப ரொம்ப எத்தன சப்ஸ்டன்ஸ் டைப்பான இருக்கு தெரியுமா? இதையெல்லாம் நான் அந்த போதையில இருக்கக்கூடிய ஆள்கள்ட்ட போய் தான் அதிகமா நெறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஆ. அந்த அடிக்ஷன எப்படியாவது நீக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் கொண்டு அவங்கள்ட்ட கிட்ட நெருங்குற போது தான் எத்தன வகையான போதைப் பொருள் இருக்குதுங்கிறது தெரியும். ஆ. கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான போதைப் பொருள்களுடைய நேம நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆ. அப்படியெல்லாம் வந்து அந்த பசங்கள போதையில அடிக்ஷன் இருப்பாங்க. ம். இவங்கள ஒரு சின்ன லெவல்ல இருந்தாங்கன்னா, அவங்கள ஈஸியா மீட்டெடுத்துட்டு வந்துரலாம். ம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் கூடுதலா போயிருச்சு அப்படின்னாலும் கூட மீட்டெடுத்து வந்துரலாம். ஆனா முத்தி போச்சுன்னா, ரீஹபிலிடேஷன் சென்டருக்கு தான் அனுப்பணும். ஓ! சரி, சரி, சரி. அவங்கள சார், வந்து இப்ப இது இது பண்ண வந்து முடியும். உடல் ரீதியா சொல்லிட்டீங்க சார். ரிலேஷன்ஷிப் பாதிக்குமா சார் ஆமா, இது? கண்டிப்பா. என்ன மாரி அட்வர்ஸ் எஃபெக்ட் ஒரு இருக்கு? உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். ஆ. இப்ப ஒரு சகோதரர் வந்து போர்னோகிராஃபி பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆ. பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஃபாரின்ல இருந்தார். ம். ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கிறார். அவங்க மனைவி என்னிடத்துல வந்து அழுதுச்சு. சார், என்னுடைய வீட்டுக்காரரு என்னோட சரியான உறவு வைக்கல. ஆ. வந்தாரு. வந்ததிலிருந்து இதுவரைக்கும் ஆச்சு. அவரும் நானும் உறவோடு இல்ல ஆ. அப்டின்னாங்க. ஏன் சிஸ்டர் என்ன ரீசன்? தெரியல சார் அப்டின்னாங்க. உங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு வாங்கன்னு. ம். கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அவர்ட்ட கேட்டேன். தனியா பேசணும்னாரு. வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போய் பேசினேன். அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் ஃபாரின் போயிருக்கிற போது போர்னோகிராஃபில அடிக்ட் ஆயிட்டேன். ஆ. அந்த போர்னோகிராஃபிய நான் பார்க்குற அந்த காலகட்டத்தில, எனக்கு என்ன ஆயிருச்சுன்னா, கடைசியில போர்னோகிராஃபினுடைய உச்சம் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு நான் இப்படியே போயிடுறேன். ம். டெய்லி நான் இந்த மாரி பண்றதுனால என்னுடைய நார்மல் ஒர்க் அஃபெக்ட் ஆகி போச்சு. ம். ஐ சைட் குறைஞ்சு போச்சு. எனக்கு 1.5 இருந்தது. இன்னைக்கு 4.5 ஆயிருச்சு சார்ங்கிறார். ஓ! ஐ சைட் போச்சு. ஆ. என்னுடைய நார்மல் ஒர்க் எஃபிஷியன்சி போயிருச்சு. 2வது எனக்கு உடலும் தளர்ந்து போய்க்கிட்டே இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ம். நான் என்ன பண்ணேன், சரி நம்ம ஊருக்கு வருவோம்ன்னு சொல்லிட்டு இப்ப ஊருக்கு வந்திருக்கேன் லீவ்ல. ஆனா இங்க வந்தா என் மனைவியிடத்துல போக முடியல. ம். எனக்கு அந்த போர்னோகிராஃபிய பார்த்தா எனக்கு வந்து உணர்வு வருது. ஆனா என் ஒய்ஃப்ட்ட போனா, அங்க போனா உணர்வு வரல. ம். இப்படி நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு முடியலன்ன உடனே, நீங்க என்ன யூஸ் பண்றீங்க ஃபோன்? நான் ஐஃபோன் வச்சிருக்கேன்.
அத லாக் பண்ணிட்டு கொஞ்சம் குடுங்களேன் அப்படின்னேன். எதுக்கு சார்ன்னா, குடுங்களேன் அப்படின்னு. உடனே லாக் பண்ணிட்டு குடுத்தாரு. வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நீங்க ஒரு 15 டேஸ் கழிச்சு வாங்கன்னேன். உடனே அவரு ஐய்யய்யோ! என்னால ஐஃபோன் இல்லாம 1 நிமிஷம் இருக்க முடியாதுன்னாரு. 1 நிமிஷம் இல்ல 15 டேஸ் கழிச்சு தான் வரணும். தயவு செய்து போயிட்டு வாங்கன்னேன். இல்ல எனக்கு அதுல பட்டன் எத வச்சு நான் பார்க்குறேன். எனக்கு எல்லா தொடர்பும் தான். ஒண்ணும் இல்ல பட்டன் ஃபோன மட்டும் வச்சுட்டு ஒரு 15 டேஸ் போயிட்டு வாங்கன்னேன். 2 நாள் என்னை டார்ச்சர் பண்ணாரு. குடுங்க குடுங்கன்னு. குடுக்கவே இல்ல. 3 டேலேருந்து கம்முன்னு ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தாரு. 15 டேஸ் கழிச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. இன்னும் ஒரு 1 வாரம் கழிச்சு வாங்கன்னு அனுப்புனேன். திருப்பி. சார் என்ன சார்? போயிட்டு வாங்கன்னேன். இப்ப ஒண்ணுமே கத்தல. மறுபடியும் போயிட்டாரு. போயிட்டு 21 டேஸ் கழிச்சுட்டு வர்றாப்ல. 21, 22 டேஸ் வர்றாப்ல. வந்தவர்ட்ட நான் என்ன கேட்டேன்? "எப்படி இருக்கீங்க?" "நல்லா இருக்கிறேங்க சார்" அப்படின்னாரு. "சரி நீங்க போய் இன்னைக்கு உங்களுடைய உறவ புதுப்பித்துக்கோங்க" அப்படின்னு. ம். போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தே கிரைடு. ம். என்னன்னு கேட்டேன். "இன்னைக்கு எப்படி நாங்க பழைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தோமோ, அந்த மாரி நாங்க இருந்தோம்" அப்படின்னாங்க. ம். அல்லாஹு அக்பர்! நான் அப்போது இந்த மொபைல் ஃபோன் நீங்க வச்சுக்கோங்க. சார் இது வேண்டவே வேண்டாம் சார்ன்னேன். ம். அந்த அளவுக்கு இந்த அடிக்ஷன் வந்து குடும்ப உறவுகள பாதிக்குது. ஆ. குடும்ப ரிலேஷன்ஷிப்ப பாதிக்குது. 2வது அப்படிலாம் இருந்தா, இப்ப நான் இருக்கிறேன். நான் ஒரு இளைஞனா இருக்கிறேன். போர்னோகிராஃபிலாம் பார்க்குறேன்னா, இப்படி ஓப்பனாவா பார்ப்பேன்? ம். அந்த ஐசோலேஷன் ஃபேமிலில இருந்தே தனியா ஒதுங்குற தன்மை வருது. ஹைடிங் போர்வைய போத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம பார்க்குற, இருட்டுல பார்க்குற ஆளுங்கலாம் இருக்கிறாங்க. ம். இப்படியெல்லாம் அந்த சோசியல் அந்த இதுல இருந்து கொஞ்சம் ஐசோலேட் ஆகிறது. ஓகே. லோன்லினெஸ் ஆகிறது. ம். தனியாகிறது. அதனால இத பார்த்து, 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 பார்த்து மைண்டே வந்துகிட்டு கரப்ட் ஆகுது. ஓகே. சார் இப்போ மோசமான கண்ணுல வந்து ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றீங்களா சார்? அ. அது எதுவும் டைம் இருக்கா சார்? ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் பார்க்கலாம். இதுக்கு இருக்கு, மேல இருக்கு, எவ்வளோ இருக்கு. நேரம் டைம் சார் அது? லிமிட் இருக்கு. எவ்வளோ நல்லா நேரம் இப்ப பார்க்கலாம்? நீங்க மொபைல்ல வந்து நன்மையே இல்லையா? ஆ. நான் கேட்கிறேன். நன்மை இருக்கா இருக்கு. இல்லையா? நெறைய இருக்கு. நெறைய இருக்கத்தான் செய்யுது. ம். அப்போ நன்மை இருக்கு. ஆனா, அதே அளவுக்கு பாவமான காரியங்கள தூண்டக்கூடிய விஷயங்களும் அதுல இருக்கு. ஆ. அப்ப நன்மையான காரியத்துக்கு அத பயன்படுத்தலாம் இல்லையா? ம். எவ்வளோ பயன்படுத்தலாம்? ஒரு நாளைக்கு அப்படின்னா 1 ஹவர் மேக்ஸிமம் பயன்படுத்தலாம். ஓ! சரி, சரி. இதான் வேலை சொல்றாங்க. பார்க்குறவங்களும் உங்க அட்வைஸ் என்ன சார்? இல்ல லேப்டாப் பார்க்குற நான் சொல்றேன். ஆ சரி. அதனால இந்த மொபைல் ஃபோன பார்க்காம, கொஞ்சம் பெருசா சின்ன திரையில பார்க்கிறத ஓ! டாக்டர்ஸ் சரி, அவாய்ட் சரி. பண்ண சொல்றாங்க. ஆ. பெரிய ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கு. நீங்க லேப்டாப்ல கூட நீங்க சின்ன திரையா இருக்கு. டேப்பே பயன்படுத்தாதீங்கங்கிறாங்க ஓ! டாக்டர். சரி, சரி. லேப்டாப் வச்சுக்கோங்க. இல்லன்னா ஒரு பெரிய கம்ப்யூட்டர் வச்சுக்கோங்க. ஆ. நீங்க பார்க்கிறபோது அந்த ரேடியேஷன் உங்கள அந்த இது வருது. ஐஆர் ரேடியேஷன் ஆ. வருது. இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அதெல்லாம் உங்க கண்ண பாதிக்குது. அதுக்கு தகுந்த மாரி சேஃப்டி லென்ஸ் போட்டுக்கோங்க. ம். இப்ப ஐடி இண்டஸ்ட்ரிலாம் இருக்கிறவங்கலாம் அதுல தான் இருக்கணும். ஆ. வேற ஒண்ணுமே செய்ய வழி முடியாது. இல்ல. அப்போ அதுக்கு தனியா ஒரு லென்ஸ போட்டுக்கோங்க ஓகே, ஓகே. அப்படிங்கிறாங்க. ஆ. 2வது உங்களுடைய வொர்க் சம்பந்தமான ம். அப்படி அந்த விஷயங்கள நீங்க அதுல பார்க்கலாம். ம். நன்மையான காரியம் ஒரு லெக்சர் இருக்கு, ஒரு ஆ. பயான் இருக்கு. அல்லது ஏதாவது ஒரு ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட்ட நம்ம ம். படிக்கணும்னு நெனைக்கிறோம். அத போய் படிக்கலாம். அதுவும் கூட என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான். ஓகே. இன்னும் சொன்னா இந்த மொபைல டீடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ம். டீடாக்ஸ் டேஸ் ம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உருவாக்கணுங்கிறாங்க. ஓ! சரி, எப்படி சரி. உங்களுக்கு வாரத்துல 2 நாள் லீவ் குடுக்குறாங்கல்ல? ஆமா. அது மாரி மொபைல்ல இருந்து நீங்க ம். சில நாட்கள், வாரத்துல 1 நாளாவது நீங்க அத தூக்கி வச்சிரணும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு. ஓ! சரி, சரி, அது சரி. சொல்றாங்க. எல்லா டாக்டரும் சொல்றாங்க. ஆ. டீடாக்ஸ் டேஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஓகே. சார் இது இல்ல குழந்தைகிட்ட இல்ல பண்ண முடியுமா சார்? அ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்க. அ, இப்போ 1 மணி நேரம் நீங்க லிமிட் சொல்றீங்க. அவங்களுக்கு அ. தெரியுது 1 மணி நேரம் தாண்டி பார்க்குறாங்கன்ட்டு. 1 மணி நேரம் எல்லாம் சேர்ந்து. எல்லாம் சேர்ந்து. எல்லாம் சேர்ந்து. 1 மணி நல்ல நேரம் விஷயங்கள் பார்க்கறதுக்கு 1/2 மணி நேரம் அல்லது 40 நிமிஷம். 40 நிமிஷம். ஆ. 1 மணி நேரம் தான் மேக்ஸிமம் சொல்றேன். 1/2 ஆ. மணி நேரம் போதும். ஒரு போதும். இப்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆ. எதையுமே வந்து என்னன்னா, டெய்லி படிக்கணும். இவன் மொத்தமா நான் கடைசில தான் படிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தான்னா, ஆ. அஃபெக்ட் ஆகும். இல்ல படிப்பு இல்ல சார். நார்மலா இப்போ வந்து அ. சின்ன பசங்க வந்து மொபைல் பார்க்குறாங்க. அதத்தான் நான் சொல்ல வரேன். அதுல இப்ப எப்படி நான் புரியல சார். படிக்கிறதுக்குன்னு 1/2 மணி நேரம் குடுக்கலாம். ம். அதுக்கப்புறம் நான் ரிலாக்சேஷன் ஆ. ஆகுறதுக்கு எனக்கு போர் அடிக்குது. ம். நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும். அதனால கேம்ஸ் போட்டு பார்க்குறேன். ஆ. அல்லது எனக்கு வேற ஏதாவது போட்டு குடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க இல்லையா? ஆ. அவங்களுக்கு நெறைய உங்களுடைய கையில இருக்கக்கூடிய ஃபோனு உங்களுடைய கரத்துல, உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆ. என்னென்னதெல்லாம் அதுல போட்டுக்கலாம், எதெல்லாம் டெலீட் பண்ணலாம், எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் ஆ. அப்படிங்கிறது இன்னைக்கு மொபைல்ல இருக்கு. ஓகே. இல்லைன்னுலாம் சொல்ல ஆ. முடியாது. அந்த மாதிரி போட்டுட்டு இந்த ம். ஆப்ப ம். நீங்க பிளாக் பண்ணலாம். இத ஓகே. பிளாக் பண்றோம். இத ஆ. பிளாக் பண்ணிட்டு குழந்தை கையில குடுக்குற எந்த மொபைலும் ஆ. ஃப்ரீயா இருக்கக்கூடாது. ஓகே, ஓகே. அவன் ஃப்ரீயா அக்சஸ் பண்ற அளவுக்கு நீங்க குடுத்தீங்கன்னா காலி அவன். ஆ. அதனால அத குடுக்கணும். 2வது உங்க வீட்ல
ஒரு ஃபேமிலியில இருக்கிற ஹெட் ம். ஃபாதர்ன்னு வச்சுக்கோமே. இப்ப அவரு என்ன செய்யணும்னா 10 மணிக்கு கரெக்ட்டா 10 மணிக்கு என்ன செஞ்சிடணும், மொபைல எல்லார் மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரணும். ஒரே ஒரு மொபைல் மட்டும் ஆ. ஸ்விட்ச்ல ஆன்ல இருக்கணும். ஏதாவது எமர்ஜென்சிக்குனா மட்டும் தான் கால் பண்ணணும். சும்மாலாம் ஃபோன் பண்ணக்கூடாது. ஆ. அதன் மூலமா தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்கணும். எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கொண்டாந்து வச்சிரணும். நைட் எதுக்கு அல்லாஹ் குடுத்துருக்கிறான்? ம். ரெஸ்ட் தூங்குறதுக்கு. ஆ. எடுக்கிறதுக்கு, அமைதி அடையறதுக்கு, உடல் வந்துகிட்டு நல்ல ராகத்தா தன்னுடைய ரெஸ்ட்ட அடைஞ்சு காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறதுக்கு. ஆ. ஆனா இதெல்லாம் இல்ல. இவங்க அடிக்ஷன் ஆகி இத போடுறது. அதனால 10 மணிக்கு நிறுத்திடணும். இன்னும் சில நான் ஒரு நண்பர சந்திச்சேன். அவரு என்ட்ட என்ன சொன்னாரு, "எங்க வீட்ல நான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன், புரோகிராம் பண்ணி எல்லாருடைய மொபைலையும் என்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டாந்துட்டேன். ஓ! சரி, சரி. நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா எல்லா மொபைலும் ஸ்விட்ச் ஆயிரும்" ம். அப்டின்னாரு. எங்க அத காமிங்கன்னேன். அவர் வீட்டுக்கு கூட்டு போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு எனக்கு. ம். மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் என்ன சொன்னாரு, "என்ன மீறி யாரும் என்னுடைய வீட்ல மொபைல பார்க்க முடியாது." இல்ல இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப வந்து ஒரு 2 மணி நேரம், 3 நேரம் பசங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அ. இப்ப பேரண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணணும்னா, போய் உடனே வந்து மொபைல வாங்குறது. மொபைல நீங்க வாங்குனீங்க. ம். மொபைல வந்து அடையறதுக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான். அப்ப எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் சார் பேரண்ட்ஸ்? என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா, மொபைல முதல்ல பேரண்ட் அவங்க தான் தே ஆர் த ரோல் மாடல் ஃபார் தியர் சில்ட்ரன். ம். அவங்க மொபைல இப்ப அம்மா வந்து சீரியல்ல, டிவில பார்த்துக்கிட்டு, அ. "டேய் நீ மொபைல் பார்க்காதடான்னு" சொல்லிட்டு. ஓகே. அதே மாரி அவங்க தொழுக போகாம ம். வீட்லயே இருந்துகிட்டு, "நீ தொழுக போணும். ஆ. அவங்க குர்ஆன் ஓதுறதில்ல. நீ குர்ஆன் ஓதணும். ம். நீ ஹாஃபில் குர்ஆன் வேற ஆகணும்." ம். இதெல்லாம் எவ்வளோ அநியாயம் இல்லையா? ஆ. அக்கிரமம் தானே. அதனால வி ஷுட் பி ரோல் மாடல். அம்மா ஓகே. என்ன செய்யணும், அதிகமா சீரியல் பார்க்கக்கூடாது. ஓகே. டிவியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரணும். ஆ. அதுக்கப்புறம் மொபைல்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடாது. ம். அப்பா வந்தாருன்னா, நான் ரிலாக்சேஷன்ல இருக்கேன்னு பார்த்தாருன்னா, அப்பா அப்படித்தான் இருக்கிறாரு, நான் அப்படித்தான் இருப்பேன்பான். அதனால என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்களுக்கு பார்க்கிற முதல்ல இருந்தே தர்பியா குடுக்கணும். ஆ. அதாவது அடாலசன்ஸுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எதுன்னு சொன்னா 13, 14, 15. ஆ. அதுல அவங்கள நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ம். அடாலசன்ஸுடைய பீக்ன்னு சொல்லக்கூடிய 16, 17 ம். இதுல அவங்க ரொம்ப கட்டுப்பட்டுருவாங்க. ஓகே, அவங்க ஓகே. சரியாயிருவாங்க. ம். இந்த அடாலசன்ஸுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல விட்டுட்டீங்க, ம். இதுல பீக்குக்கு போயிருவாங்க. ஆ. அவங்கள கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆ. அதுக்கப்புறம் அவங்க தங்களுடைய லைஃப்ல என்ன வேணாலும் செய்வான். சூசைட் கூட பண்ணிக்கிருவான். ஓ! மொபைலுக்காக சூசைட் பண்ணிக்கிருவான். அந்த அளவுக்கு அவன் மாறிருவான். அதனால இந்த லெவலுக்கு போகாம ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல அவன திருத்தணும். செகண்ட் ஃபேஸ் போனாலும் திருத்தலாம். ம். ஆனா அதுக்கு பொறுமையா தான் திருத்தணும். சரி, 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 இந்த சரி. 2 ஃபேஸ்லயும் அவன் அத்துமீறி போயிட்டான்னு வைங்களேன், ஆ. 3 ஃபேஸ்ல அவன் போறபோது, அவன கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் படிக்கிறவன். ம். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல அவங்களுக்கு குடுக்கணும். இப்ப மீறிட்டான். ம். நீங்க சொன்ன மாரி 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் போறான். பார்க்குறான். இப்போ இப்ப அவன எப்படி கண்ட்ரோல் பண்றது? அப்பா, அம்மாவும் கம்மி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். கம்மி பண்ணிட்டாங்க. ஸ்டில் வந்து மொபைல் தரமா இப்ப ம என்ன பண்றது சார்? இப்ப இப்ப இவனுக்கு என்ன செய்யணும்னா, கவுன்சிலர்ட்ட கூட்டி போய் தான் அந்த அவன மாரி வந்து ஆயிரும். கவுன்சிலிங் சரி, பண்ணணும். சரி, சரி. ம். ஏன்னா, அவன் இதுல மொபைல் ஃபோன்ல அடிக்ஷன்ல ஆயிட்டான். ஓகே. இட் ஷுட் பி டிஸ்கஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன்ட் ஒன்லி பை த சைக்காலஜிஸ்ட். ஓகே, ஓகே. சைக்காலஜிஸ்ட் தான் அவங்க அவனுடைய உள் மனசுல, ஆழ் மனசுல என்னென்ன ரீசனுக்காக அவன் அந்த மொபைல பயன்படுத்துறாங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணும். அது தகப்பனுக்கோ, தாய்க்கோ தெரியறதில்ல. ஆ. இப்ப என்ட்ட கொண்டாந்து நிறுத்துனாங்கன்னு வைங்களேன், ம். நான் உடனே வந்து அவன்ட்ட கேட்பேன். "என்னடா, ஏன்டா மொபைல ஆ. பயன்படுத்துற? என்னென்னடா இருக்குது?" அப்படின்னா, அவனே சொல்லுவான். ஆ. இத இத பயன்படுத்தினேன், இதெல்லாம் போயிட்டேன். ஒரு பையன் வந்து சொன்னான். 2 பேர் ரூம்மேட் 2 பேரும். நாங்க என்ன செஞ்சேன், நான் போர்னோகிராஃபி நான் பார்த்தேன். உடனே ரூம்மேட்ல இருக்கிறவன அவன்ட்ட, "இந்த மாரி ஒரு வெப்சைட் இருக்குடா, நீ போடான்னேன்." நாங்க 2 பேரும் 5 நேரம் தொழுவோம், தஹஜ்ஜத்லாம் தொழுவோம். இந்த போர்னோகிராஃபிய அவனையும் ம். பார்க்க சொன்னேன். பார்த்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். நம்ம 2 பேரும் ஒரு பெட்ல படுத்துக்கலாமா? ம். காட்ல இருக்கலாமான்னு சொல்லி கேட்டான். சரின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். சரின்னு அப்படியே போர்னோகிராஃபிய பார்த்துட்டு, சரின்னு தூங்கிட்டோம். ம். காலையில எந்திரிச்சோம். காலையில எந்திரிச்ச உடனே யாரு போர்னோகிராஃபி எனக்கு கத்துக் குடுத்தானோ, அவன் வந்து என்னைய சுவத்துல சாஞ்சு கிஸ் பண்ணான். ஆ. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருச்சு. ஆ. என்னடா இவன் இந்த மாரி செய்றான்னு. நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து அப்படி சொன்ன உடனே நான் அவன தள்ளி விட்டுட்டு, அறிவட்ட பயலன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுனேன். ஆ. இனிமே என் முகத்திலே முழிக்காத, என்கிட்ட பேசாதன்னேன். அவன் பேசல. ஆனா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆ. கடைசில 3 டே வர்றபோது, அவன் வந்து இருந்தான். ரூம்குள்ள இப்படியே தலைய குனிஞ்சுட்டே போவான், வருவான். பேசல, கொள்ளல. 3 டே அவன் எந்த மாரி செஞ்சானோ, அதே மாதிரியே நான் அவன சுவத்துல சாய்ச்சிட்டு கிஸ் குடுத்துட்டேன். ஆ. அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள போர்னோகிராஃபின்னுடைய விவகாரங்கள் தான் நடந்துச்சு.
ஆ. இன்னைக்கு வரைக்கும் எங்கள்ட்ட நாங்க அதுலேருந்து வெளிய வர முடியல. ஹோமோசெக்ஸுவலா நாங்க ஆயிட்டோம். ஆ. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுகுறான். என்ன ஸ்டெப்ஸ் சார் எடுக்கும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய இருக்குல்ல. சோசியல் மீடியா அடிக்ஷன் இருக்கு, போர்னோகிராஃபி இருக்கு, அப்புறம் வந்து போதைப் பொருள் இருக்கு. இதுல அடிக்ட் ஆயிருக்கவங்களுக்கு ரெக்கவரி வந்து எல்லாமே சேம் தானா? இல்ல ஒரு ஒரு ரெக்கவரிலாம் சேம் கிடையாது. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான ரெக்கவரி. ஓகே, 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 முதல்ல வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ம். மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஓகே. இஸ்லாத்த பொறுத்தளவுல இங்க வந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? நஃப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஆ. உள்ளம். உள்ளம் தான் ஒரு மனிதன அளவுக்கு அதிகமா கெடுக்கிற சாதனம். ஓகே. இந்த நஃப்ஸ்ல 3 வகையான நஃப்ஸ் இருக்குங்கிறாங்க. ம். இஸ்லாமிக் சைக்காலஜில. அல்லாஹ்வும் குர்ஆன்ல அதான் சொல்றான். ம். நஃப்ஸ் அல் அம்மாரா, ம். நஃப்ஸ் அல் லவ்வாமா, நஃப்ஸ் அல் முத்மயின்னான்னு சொல்லி 3 ம். வகை இருக்கு. நஃப்ஸ் அல் அம்மாராங்கிறது பாவத்துல கொண்டு வந்து மனுஷன தள்ளக்கூடிய நஃப்ஸ். ம். செய்கிறா இத அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடக்கூடிய நஃப்ஸ். ம். அதுல அந்த நஃப்ஸ் வந்து அவன டாமினேட் பண்ணிருச்சுன்னா ம். பாவத்த செஞ்சுருவான். ஆ. 2வது நஃப்ஸ் அல் லவ்வாமா, பாவத்த செஞ்ச உடனே பரிதவிக்கும், துடிக்கும், ஆ. பதறும், கவலைப்படும். அந்த நஃப்ஸ் தான் நஃப்ஸ் அல் லவ்வாமா. ஓகே. இன்னொன்னு நஃப்ஸ் அல் முத்மயின்னா. ஆ. இது எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே அமைதி அடைந்து, நிம்மதி அடைந்து, அல்லாஹ்வின் பக்கத்துல நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நஃப்ஸ். ஓகே. இஸ்லாமிக் சைக்காலஜிங்கிறது ஒரு சிம்பிளான ஒண்ணு. இல்ல ஃபர்ஸ்ட் நர்வ்ஸ் எப் இருக்குல்ல சார். இத மட்டும் சொல்லிர்றேன். ஆ. எப்படின்னு சொன்னா, இந்த நஃப்ஸ் அல் அம்மாராவ நஃப்ஸ் அல் லவ்வாமாவா மாத்துறது. ஆ. ஃபர்ஸ்ட். அது எப்படி? அவனுக்கு வந்துகிட்டு அவன ஃபுல்லா வந்து அந்த வேல அவன கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு வரணும். ஆ. அந்த வேல சிலத நான் வந்து இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன். ஆ. என்னென்ன வேல வந்து அவன திருத்தி எடுத்துட்டு வரலாம் ஆ. அப்படிங்கிறத ஃபுல்லா நான் வந்து உங்களுக்கு சொல்லப் போறேன். இன்ஷா அல்லாஹ். அடுத்து அந்த மாதிரி. அடுத்து நஃப்ஸ் அல் லவ்வாமால இருந்து நஃப்ஸ் அல் முத்மயின்னாவ மாத்திட்டோம்னா அமைதி அடைஞ்சிருவான். ஓகே, ஓகே. அவன சுக்கூன் ஆக்கிரணும். ஆ. அவன மிக நல்ல முறையில அவன ஆக்கணும். முதல்ல வந்து அந்த மெத்தட கூட நான் சொல்றேன். இப்ப வேற ம். ஏதாவது கேள்வி இருந்தா இல்ல சார். கேளுங்க. அதே நமக்கு அதே சொல்யூஷனே போயிடலாம் சார். என்ன செய்யணும் அப்டின்னா, ஆ. இப்ப முதல்ல நான் செய்றது தப்பு. ம். நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு அடிக்ஷனா இருந்தாலும் சரி, ம். நான் செய்றது தப்பு. அப்டிங்கிறத அவன் உணரணும் ஃபர்ஸ்ட்டு. ஆ. நான் செய்றதே தப்பு இல்ல அப்டின்னு சொன்னான்னா, அவன் எப்படி அதுலருந்து திருந்துவான்? மாறுவான். கரெக்ட். அதனால முதல்ல நான் செய்தது தப்பு. இதை இறைவன் தடுத்திருக்கிறான். இறைவன் என்ன இங்க வாழ்வதற்கான அனுமதி குடுத்து அனுப்பியிருக்கிறான். இந்த வாழ்க்கையில நான் இந்த பாவங்கள செய்யக்கூடாது. தப்பு அப்டிங்கிறத உணரணும். 2வது வந்து என்னன்னு சொன்னா, இந்த பாவத்த செஞ்சா நான் மாட்டிக்குவேன். யார்ட்ட மாட்டிக்குவேன்? படைத்து, பரிபாலித்து, ரட்சித்து, பாதுகாத்து வரக்கூடிய வல்ல நாயன் அல்லாட்ட மாட்டிக்கிருவேன். ம். அவன் என்ன தண்டிச்சுருவான். அவனுடைய வல்லமை, ஆற்றல் எந்த வயசுல வேண்டுமானாலும் எனக்கு மரணம் வரும். எப்பயாவது மரணம் வந்துருச்சுன்னா நான் என்ன ஆகுறது? ம். அவனிடத்துல போய் எப்படி நான் மீட் பண்றது? அந்த உணர்வு, மறுமையில அவன் தரக்கூடிய அந்த தண்டனை, ம். இறைவன் எந்நேரமும் என்ன கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வு, இதையெல்லாம் அவர்களுக்கு ஊட்டப்படணும். ம். கொஞ்சம் கொஞ்சமா எஜுகேட் பண்ணணும். ஒரே நாள்ல எல்லாமே முடியாது. ம். கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும். அதுக்கு பிறகு நாளைக்கு அந்த மறுமை நாள்ல ஏதோ நான் என்னுடைய மர்ம உறுப்புல சில காரியங்கள செஞ்சுட்டு போயிட்டேன். ஆனா மற்ற உறுப்பெல்லாம் நாளைக்கு அந்த சாட்சியம் சொல்லுமே, அதெல்லாம் அல்லாட்ட காட்டிக் குடுக்குமே என்கிற அந்த இது. அதுக்கு பிறகு இந்த நஃப்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு சில எக்ஸர்சைஸ் இருக்கு. என்ன எக்ஸர்சைஸ் அப்படின்னு சொன்னா, நஃப்ஸோட போராடணும். ம். அது என்ன நஃப்ஸோட போராடுறது? நஃப்ஸுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, பேசணும். உங்க நஃப்ஸோட பேசணும். எப்படி பேசுறது? தனியா இருந்துக்கோங்க. ஒரு மிரர்ல நீங்க நின்னுக்கோங்க. உங்க மனசாட்சி பேசுற மாரி. சினிமால அந்த காலத்துல சொல்லுவாங்க. மனசாட்சி பேசுற மாரி. அப்படி எதிர்ல உங்க நஃப்ஸ் இருக்கிறதா நெனச்சுட்டு, நஃப்ஸே, என்னுடைய நஃப்ஸே என்ன என்ன மாதிரி ஆக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிற? நீ எவ்வளவுலாம் திட்டம் போடுற. பாவத்த செஞ்சு என்னைய பாவி ஆக்குறதுல இவ்வளவு ஒரு முயற்சியா உனக்கு அப்படின்னு சொல்லி, அதுட்ட என்னென்னலாம் பேச முடியுமோ பேசணும். இதுல நான் இத குடுத்து இதுல வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. நெறைய மாணவர்கள் ஆ. வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. நஃப்ஸுட்ட கிளி கிளின்னு கிழிக்கணும். நஃப்ஸ என்னென்னலாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசுறபோது, உங்களுடைய உங்களுடைய உள்ளம் வந்து அமைதியாகும். ம். 2வது அப்படி பேசுறபோது யாராவது பக்கத்துல இருக்கவங்க, "என்னடா இவன் பேசுறான்? லூசா, மென்டலான்னு" சொல்லிருவாங்க. அதனால கூட்டிக்கிட்டு பேசணும். ஆ. அடுத்து ஒரு பேப்பர்னா பேப்பர்ஸ், ம். பேனா எடுத்துக்கிட்டு நஃப்ஸுக்கு லெட்டர் எழுதணும். ம். என்னுடைய நஃப்ஸே, யார் நீ? என்னை எப்படி நீ வழிகெடுக்கலாம்? எப்படி பேச சொன்னனோ, அதே மாதிரியே எல்லாத்தையும் எழுதணும். எழுதணும், எழுதணும், எழுதணும். எவ்வளவு எழுத முடியுமோ எழுதணும். ம். எவ்வளவு உங்களுடைய உள்ளத்துல இருக்கிறத ஃபுல்லா கொட்டி எழுத முடியுமோ கொட்டி எழுதணும். இப்ப இந்த நஃப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது சாந்தி அடைஞ்சு அமைதி அடையும். அதுக்கப்புறம் இத நஃப்ஸ உங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கான அந்த முயற்சிகள எல்லாத்தையும் நாம எடுக்கலாம். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு.
பாவம். ம். பாவம் செய்த நாம பாவத்திலிருந்து நாம வெளியில வரணும். ம். நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த அடிக்ஷன்லாம் இருக்கு. ம். என்னென்ன அடிக்ஷன் இருக்கு? சோசியல் நெறைய மீடியா இருக்கு. அடிக்ஷன் இருக்கு. இல்ல போர்னோகிராஃபிலாம் பார்த்துட்டு போர்னோகிராஃபி இருக்கிறான். இருக்கு. இப்ப அவன் இந்த மொபைல கட்டுப்படுத்தணும். ம். மொபைல கட்டுப்படுத்துறதுல என்ன செய்யணும்? அதுல சில இது இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஹோமோசெக்ஸ்லாம் பண்றதுக்கு ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது. போலோ ஆப்லாம் வந்துருச்சு. ஓ! சரி, சரி. இன்னைக்கு போலோ ஆப்ன்னு சொல்லி நீங்க தட்டுனீங்கன்னா உங்க மொபைல்ல வரும் போலோ ஆப். போலோ ஆப்ல யாராவது உங்களுக்கு ஹோமோசெக்ஸுக்கு ஆள் வேணும்னா, போலோ ஆப்ல தட்டுட்டா உங்க இதெல்லாம் ரகசியமா இருக்குமாம். ஆ. ஆனா, உங்களுக்கு ஆள் வந்து கான்டாக்ட் பண்ணுவான். அவனோட பேசி நீங்க ஹோமோசெக்ஸ் போலாம். இன்னைக்கு LGBTQAI+. ம். எல்ஜிபிடின்னு தான் இருந்துச்சு. எல்ஜிபிடிக்யூன்னு ஆச்சு. அதுக்கப்புறம் LGBTQAன்னு வந்துச்சு. ம். அதுக்கப்புறம் LGBTQAI+ன்னு வந்துருச்சு. ம். இப்ப என்ன தெரியுமா? அவங்கலாம் நாங்கலாம் LGBTQAI+ கம்யூனிட்டில இருக்கோம். அவங்கலாம் எங்க கம்யூனிட்டி தெரியுமா? ம். கம்யூனிட்டிய பெருசா பேசுறாங்க. லீகலி அத எல்லாரும் ம். அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்தியால இன்னும் அது லீகல் கிடையாதுல்ல சார்? யாரு? கே இந்தியால. இருக்காங்க. ஓ! கே சரி, சரி. இருக்காங்க. கே வந்து அவங்க மேரேஜே பண்ணிக்கிறாங்களே. பட் லீகல் கிடையாதுல்ல இந்தியால? யாரு? லீகலாவே பண்ணிக்கிறாங்களே. ஓ! லீகல் ஆக்கிட்டாங்க. எல்லாமே பண்றாங்களே. சரி, 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 சரி. அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து போன நிலையில இருக்கு. ம். இதனால தான் இஸ்லாம் வந்து இதெல்லாம் ஹராம் ஆக்கி, அந்த நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணி எடுத்து வந்து, இந்த அகோரமான இதுல ஒரு பையன் சொன்னான், கேட்டான். ஹோமோசெக்ஸ்ங்கிறது என்ன தப்பு? ம். ஹோமோசெக்ஸ் இயற்கையானதுன்னா. என்னடா இயற்கையானது? ம். அப்ப அவன் சொன்னான். ஒரு குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஆடுகள நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன் அப்படின்னான். ஒரு ஆண் ஆடு இன்னொரு ஆண் ஆட தொரத்திக்கிட்டே போகும். பார்த்துருக்கேன் அப்படின்னேன். அதுல என்ன? அப்படின்னேன். அது ஹோமோசெக்ஸ் செய்யுதுல்ல ம். அப்படின்னா. அது எங்கடா ஹோமோசெக்ஸ் செய்யுது? ஒரு ஆண் ஆடு இன்னொரு ஆண் ஆட தொரத்துது. ம். ஆனா, அது நின்று அதோட செக்ஸ்லாம் வச்சுக்கல அப்படின்னு. ம். இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. இல்ல நான் உனக்கு ஒரு டைம் தர்றேன். நீ ம். எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ. நீ எந்த 2 சேம் செக்ஸ் மேல் பேர்ட்ஸ் 2 ம். அல்லது ஃபீமேல் பேர்ட்ஸ் 2, மேல் அனிமல் 2, ஃபீமேல் அனிமல் 2 இந்த மாதிரி செக்ஸ், ஹோமோசெக்ஸ் இருக்குங்கிறத எங்க வேணாலும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோ. செக் ம். பண்ணி பார்த்துட்டு என்ட்ட வந்து சொல்லு. அப்படி இருந்ததுன்னா, நீ என்ன சொல்றியோ நான் ஏத்துக்கிறேன்னு. உடனே அவன் போனான். ம். 1 வாரம் ஆச்சு வரல. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். என்னடான்னு. நான் நாளைக்கு வரேன் சார். நான் இன்னைக்கே வாப்பான்னு கூப்பிட்டேன். ம். கூப்பிட்டதுக்கு கேட்டேன். என்னப்பான்னு. இல்ல சார் நான் எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். அப்படி எந்த 2 பேர்டும் கிடையாது. அனிமலும் ம். கிடையாது. ஒரு பறவை இனமோ, ஒரு விலங்கினமோ செய்யாத மோசமான, அருவருக்கத்தக்க, இயற்கைக்கு மாற்றமான ஒன்ற, ம். இது இயற்கை தானேன்னு சொன்னா எப்புட்றா சரி அப்படின்னு. ம். அவன் சொல்லிட்டான், சாரி சார் அப்படின்னு. ஆக, ஓகே. இந்த மாதிரி வந்து இஸ்லாம் தடுத்திருக்கிறதுனால தான், இந்த பழக்கவழக்கங்கள்ல உழன்று கொண்டிருந்த அந்த மேற்கத்திய உலகம் இஸ்லாத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ம். இதுதான் சத்திய மார்க்கம். இதுதான் இயற்கையான மார்க்கம். இதுதான் எளிமையான மார்க்கம். இதுல நாம இருக்கிறபோது நமக்கு நிம்மதி கிடைக்குது. ம். நிம்மதி எங்க கிடைக்குதுன்னா, இந்த சத்திய மார்க்கத்த பின்பற்றி நடக்கக்கூடிய காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறாம, அதற்கு அடிபணிந்து, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாம் அமைதி கிடைக்கும். ம். எப்பல்லாம் அதுக்கு மீறி நாம வேலை செய்வோமோ, அப்பல்லாம் மனிதன் தன்னுடைய கைகளால தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொண்ட அந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது. ம். ஆமா, சார் இப்ப நஃப்ஸல் லவ்வாமா இருக்குல்ல சார்? ஆமா. அதிலிருந்து நஃப்ஸல் முத்துமையின்ன போணும்னா என்னென்னலாம் ஸ்டெப்ஸ்? நஃப்ஸ் லவ்வாமா முதல்ல தௌபா செய்யணும். ஓகே. தௌபா செய்யணும். ம். தௌபா செய்துட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன? நஃப்ஸ் ஒண்ணு நினைக்கும். ம். நஃப்ஸ் அம்மாரா எதையாவது ஒண்ணு செய்டான்னு சொல்லும். ம். அதுக்கு எதிரான ஒரு செயல செய்யணும். ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லலாமா சார்? இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா, இன்னைக்கு மாஸ்டர்பேஷன் நீ பண்ணணும் அப்படிங்கும். ம். உடனே மாஸ்டர்பேஷன் பண்ண மாட்டேன் என்று சொல்லி, வேற ஒரு வேலை விஷயமா அந்த இடத்துல இருந்து நகன்றணும். ம். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்? பாரிஸுக்கு போய் நான் வந்து இத வாங்க போறேன் அப்படின்னு போயிரும். ம். 2வது ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூம்ஸ் ஆர் இந்த மாஸ்டர்பேஷன், இந்த போர்னோகிராஃபி இதுலலாம் இருக்கு. நெறைய போய் ரெஸ்ட் ரூம்ல போய் 1 மணி நேரம் உட்காந்துக்குவோம். ம். அங்க போய் நியூஸ் பார்க்குறேன், மொபைல கொண்டுட்டு போய் இந்த மாதிரி. வீட்ல எந்த பிரைவசியும் இல்லைன்னா அதான் பிரைவசி அவனுக்கு. ம். ஆக அந்த மாரி இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அங்க ஷைத்தான் அங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குப்தி வல் கபாயித் ம். இதான் நம்ம அங்க பேசுறோம். ம். அப்படித்தானே பேசுறோம். ஆ. அதானே துவா நம்ம ம். கேட்கிறோம். ஆண், பெண் ஜின்னுகளுடைய ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் ம். இறைவா நீ பாதுகாப்பாயாக. அதெல்லாம் அங்க வருது. ம். இந்த துவா ஓதுனோனே அதெல்லாம் போயிருது. அப்போ ம். அங்க போறபோது, அங்க என்ன செய்யக்கூடாது? நிர்வாணமா, ம். குளிக்கிற போது நிர்வாணமா இல்லாம, ம்.
அதனால தான் ட்ரெஸ் கூட இன்ஃபாக்சுவேஷன்ங்கிற அந்த கவர்ச்சி வந்து இப்ப சேம் செக்ஸ் கவர்ச்சி இருக்கு. ஹோமோசெக்ஸ்ல கொண்டு போய் விடுது. ஆண் ஆணு, பெண்ணு பெண்ணு. ஒண்ணு ஹோமோசெக்ஸ், லெஸ்பியனா இந்த மாரி வருது. உடல்ல ஒரு ஆண் ஒரு ஆண பார்த்தாலே கவர்ச்சி இருக்கு. ஒரு பெண் இன்னொரு பெண்ண பார்த்தா கவர்ச்சி இருக்கு. ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ, ஆணையோ பார்த்தாலும் பைசெக்சுவல் கவர்ச்சி வருது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ பார்த்தா கவர்ச்சி வருது. அனிமல பார்த்தா கவர்ச்சி வருது மனிதனுக்கு. செக்சுவல் லைஃப் அதோட வச்சுக்கிறான். அல்லாஹ் அக்பர். இப்படியெல்லாம் கேடுகெட்டு தரந்தாழ்ந்து போய் இந்த செக்சுவல் ஃபீலிங்ஸ எப்படியெல்லாம் தணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் இயற்கைக்கு மாற்றமாக ஆனதுனால உள்ளம் அப்படியே கெட்டு போயிருச்சு. அப்படியே உடல் கெட்டு போச்சு. உடல் சோர்ந்து போகும். இயற்கையில இருந்தா மட்டும்தான் இறைவன் வச்சிருப்பான். இல்லைன்னா உடல்ல எத்தனை நோய்கள் இருக்கும். இந்த செக்சுவல் டிசீசஸ் எல்லாம் ரொம்ப பரவிரும். நம்ம மாஸ்டர்பேஷன் எல்லாம் பண்ணக்கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்கன்னு பேசுறோம். ஆனா பண்ணலாம். ஒரு நாளைக்கு 4, 5 தடவை பண்ணலாங்கிறாங்க. மருத்துவ உலகம் அத சாடுது. அப்படிலாம் பண்ணாதீங்க. மருத்துவ உலகம் சொல்லுது. ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கு இல்லையா? யூரின் பிளாடர்ல இருந்து போறத அப்படியே பிடிச்சு தடுத்து வைக்கும். நம்ம எப்ப யூரின் போகணும்னு நினைக்கிறோமோ, அந்த யூரின் போறப்போ அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்துகிட்டு அத அப்படியே விரிவடைஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் யூரின் இருக்கும். நம்ம என்ன ஒட்டிக்கிட்டு வந்தா கூட அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படியே இருக்கும். தவிர்க்க முடியாத, தாங்க முடியாத இருக்கிற போது தான் யூரின் வந்து சிதறி வரும். அது வரைக்கும் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து ரொம்ப பலவீனம் அடைஞ்சு போயிரும். மாஸ்டர்பேஷன். இஸ்லாம் வந்து தடுத்திருக்கிற எல்லாமே அது இயற்கைக்கு சரியான முறையில இருக்கக்கூடியது. சரி, இப்ப தௌபா பண்ணி நீங்க வந்து மாற சொல்றீங்க. நஃப்ஸுக்கு வந்து டிசோபே பண்ண சொல்றீங்க. வேற ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா? நம்ம வந்து இது நஃப்ஸல் லவாமால இருந்து நஃப்ஸல் முத்மயின்ல சொன்னேனே தௌபா பண்ணோம். தௌபா செஞ்சுட்டு டைவர்ஷன் டைவர்ஷன். டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ்ல கவனம் செலுத்தணும். இப்ப இங்க இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல கவனம் செலுத்தணும். 2வது ட்ரெஸ் கோட் எல்லாம் சரியானபடி ஆக்கணும். தண்ணியும் கவர்ச்சிக்குள்ளானவனாக ஆக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் அரைகுறையா போடுவேன். என் தொடையெல்லாம் காட்டிக்கிட்டு நான் போவேன். அதே மாதிரி ஆப்போசிட் செக்ஸ்ல அவங்க அந்த மாதிரி வந்தாங்கன்னா பார்வையை தாழ்த்தணும். ட்ரெஸ் கோடு நம்ம இதுல தளர்வான ஆடை கொடுக்கணும். அப்படியே கிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டான ட்ரெஸ் போடக்கூடாது. வெளிதான ட்ரெஸ் போடக்கூடாது. அது கவர்ச்சியை காட்டும். அப்ப ஆணோ பெண்ணோ டிரான்ஸ்ஜெண்டரோ அல்லது யாரோ அவனுடைய கவர்ச்சியில இருக்கிற மாதிரி இல்லாம தன்னுடைய உள்ளத்தை அப்படியே பார்வைகளை தாழ்த்தி தக்ரபு ஜினாங்கிறான்ல. நீங்க விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லல. விபச்சாரத்தின் பக்கம் கூட நீங்க போகாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த பாக்குற பார்வை நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா? இப்ப படிக்கிறீங்க ஒரு 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 விஷயத்த, அதெல்லாம் பிரெயின்ல ஃபர்ஸ்ட் லேயர்ல தான் போய் உட்காரும். அப்படியே தொடர்ந்து போய் கடைசி பாட்டம் லேயர்ல போறதுக்கு பேர் தான் நாலேஜ். நீங்க ஒரு பார்வையில அப்படி பாத்தீங்கன்னா அது 4th லேயருக்கு போயிரும் டைரக்டா. இன்னொரு தடவை அதை பாத்தீங்கன்னா 8th லேயருக்கு போயிரும். சோ இந்த மாதிரி பிரெயின்ல இந்த மாதிரியான விஷயங்கள் போறதை தவிர்க்கணும்னு சொன்னா இந்த பார்வையை தவிர்க்கணும். சார், இப்போ போதைப் பொருள் இருக்குல்ல சார், வேப்பிங் சப்ஸ்டன்ஸ், அதுல அடிமையானவங்க வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் சார்? இப்போ ரியலைஸ் போதையில அடிமையானவங்க அவங்களுடைய ஸ்டேஜ பார்க்கணும். ஓகே. முதல் ஸ்டேஜ்ல இருக்கிறான், இப்பதான் அடிக்ஷன் ஆயிருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு கவுன்சிலிங்ல அவனை திருப்பி கொண்டு வந்துடலாம். ஓகே. அவனை உட்கார வச்சு பேசணும். ஏன்டா இந்த போதையில நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி நீங்க அவன்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் அன்பா பாசமா ஹிக்மாவோடு அவன்கிட்ட நீங்க அணுகுனீங்கன்னா முதல்ல அவன் செய்யற வேலை என்ன தெரியுமா? அழுவான். அழுதுருவான். ஏன் அழுகாதப்பா அப்படின்னு அவனை தேத்தி அவனை எல்லாம் சமாதானப்படுத்தி அவன்கிட்ட கேட்டா சொல்லுவான். ஒரு நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா, ஒரு பையன் இப்படிதான் நான் வந்து போவேன். உமர் ரலியல்லாஹு உங்க நகர் ஊர்வலம் போனது மாதிரி அந்த போதையை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு ஒரு 10 மணிக்கு போனா சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க திரண்டு அங்க நிற்பாங்க. அவங்ககிட்ட போய் ஒரு 10 நாள் அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் சொல்லுவேன். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹைரியத்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு தான் போய் என்னப்பா செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். சார் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்க போங்கப்பா. நான் உடனே வந்துருவேன். அடுத்து யார் யாரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு தனியா கிடைக்கிற போது அவங்களை கூட்டு இப்படி ஒரு பையன் 11th படிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஏன்டா அப்படின்னு. அவன் அழுதுற சொன்னா, எங்க அம்மா அப்பா எப்ப பார்த்தாலும் சண்டை. எங்க அம்மா அப்பா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப டார்ச்சர். அதனால எனக்கு இந்த ட்ரக்கை நான் போட்டேன்னா எனக்கு நான் எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்கேன், அமைதியா இருக்கிறேன் அப்படின்னா. இல்லப்பா இது தப்புப்பா, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டான். வீட்டுக்கு போனேன்.
அவங்க அம்மாவுக்கு, அப்பாவுக்கும் நல்ல பெரிய வீடு. கீழ அவங்க அம்மா, அப்பாவுக்கும் நல்ல வீடு இருக்கு. ரூம் இருக்கு. மேல அவனுக்கு ஒரு ரூம் குடுத்துருக்காங்க. உள்ள போனா போதையினுடைய அத்தன வஸ்துக்களும் அவன் வீட்ல இருக்கு. ம். அவனுக்கு குடுத்த ரூம்ல இருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்களா? என் மேலலாம் வந்து அவங்க பார்த்ததே கிடையாது. சரி, இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஆள் வருவாங்களா? என்னைக்காவது ஒரு நாள் கிளீன் பண்றபோது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்ண சொல்லுவேன். அது வீக்லி 2 டேஸ் வருவாங்க. அல்லது 1 டே தான் வருவாங்க. நான் வேண்டான்னு சொல்லிருவேன். சரிப்பா, நீ இந்த மாரி இருக்கியே, உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது தெரியாது. நான் சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம் சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து அவங்க அம்மா, அப்பா 2 பேர்ட்டயும் சொன்னேன். அவங்க அம்மா, அப்பா 2 பேரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? என் புள்ள அப்படிலாம் கிடையாதுன்னாங்க. வாங்கன்னு கூட்டிட்டு போய் மேல ரூம்ல காட்டுனேன். அப்படியே வெக்ஸ் ஆயிட்டான். "இவனுங்களா? என் பையனா?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்னன்னா ஹை அஃபீஷியல். ஒருத்தர் சென்ட்ரல் கவர்ன்மென்ட், இன்னொன்னு ஸ்டேட் கவர்ன்மென்ட். 2 பேரும் பெரிய அதிகாரிகள் அவங்க. ஆனா புள்ளைய இப்படி விட்டுருந்தாங்க. அப்போ "நீ இந்த மாரி செய்யாம இருக்கணும்னா என்னப்பா செய்யணும்?" அப்படின்னு. இவங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாது. அந்த 2 பேரும் உடனே சொன்னாங்க, "நாங்க 2 பேரும் சண்டை போட மாட்டோம்." "நல்லதுப்பா, சண்டை போடாம நீங்க இருந்துக்கணும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்ப அவன் ஒரு கண்டிஷன் வச்சான். "இவங்க அடுத்து ஒண்ணு சண்டை போட்டாங்கன்னா, நான் சூசைட் பண்ணிக்குவேன். ம். 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா சூசைட் பண்ணிக்கிருவேன்" அப்படின்னான். ஆ. உடனே வந்து நான் சொன்னேன், "சண்டை போடாதீங்கன்னு." நெக்ஸ்ட் டே எனக்கு காலேஜ்ல இருக்கேன். அவங்க கூப்பிட்டாங்க. "என்னடா கால் பண்ண கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வாங்க சார்." நான் போனேன். என்னன்னா கதவு திறந்து பார்த்தா, ஹி இஸ் ஹேங்கிங். ஓ! சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். என்னன்னு கேட்டேன். காலையில எங்களுக்கு எப்பயும் போல சண்டை வந்துருச்சு. அதான் கீழ வந்தான் பார்த்தான். எனக்கு அப்பவே கவலையா இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு நான் கிட்டத்தட்ட இருந்தேன். காய் வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வந்தேன். அதுக்குள்ள தூக்க மாட்டிட்டான் சார். ம். ஆக ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சார் இப்ப பேரண்ட்ஸ் வந்து என்ன ஸ்டெப்ஸ் சார் எடுக்கணும்? இப்போ சோசியல் மீடியால அடிக்ட் ஆயிட்டான ஒண்ணொன்னா எடுக்கலாம். போனோகிராஃபி அடுத்து போலாம். சரி. அதிகமா மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கான்னு அ வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் சார்? அதிகமான மொபைல பார்த்துட்டு இருக்கிறான்னா, மொபைல முதல்ல பறிக்கக்கூடாது. ஓகே. முதல்ல மொபைல பறிக்கக்கூடாது. ஆ. மொபைல அவன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்றாங்கிறத பொறுத்து தான், அவன் மொபைல்ல எவ்வளோ அடிக்ஷன்ல இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும். ஆ. கொஞ்ச நேரம் தான் இருக்கிறான் அப்படின்னா, அழகா, நளினமா, நல்லபடியா பேரண்ட் பேசலாம். அல்லது வேற யாராவது அங்க கவுன்சிலர்ட்ட கொண்டு போய் விட்டு பேசினா, ஈஸியா அவன அதிலிருந்து சுத்தமா தொடச்சு எடுத்துட்டு வந்துரலாம். கவுன்சிலர் எந்த ஸ்டேஜ்ல சார் எடுத்துட்டு போணும்? 2 மணி நேரமா? 3 மணி நேரம்? ஏதாவது டைம் இருக்கா? இவ்ளோ 1 டைம் மணி நேரத்துக்கு மேல ஒருத்தன் மொபைல யூஸ் பண்ணாலே, ஆ. அவன் மொபைல்ல அடிக்ஷன்ல இருப்பான். ஓ! சரி, சரி, சரி. மேக்ஸிமம் 1 ஹவர். 1 ஹவர். ஓகே. 1 ஹவருக்கு மேல அவன் மொபைல்ல இருக்கனானா, மொபைல் அவன பிரிக்க முடியாத அளவுக்கு அவனோட உறவுல இருக்குன்னு அர்த்தம். ஆ. அதனால வந்து மொபைல் 1 ஹவருக்கு மேல, அதுல அவன் ரிலாக்சேஷனுக்காக வெளியில போற அந்த இது 10ல இருந்து 20 மினிட்ஸ் தான் இருக்கணும். ஓ! சரி, சரி. அதுக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா, அவன் மொபைல் அடிக்ஷன்ல இருப்பான். ஆ. அதனால 1 ஹவர் தான். அப்ப 1 ஹவருக்கு மேல அவன் பயன்படுத்துறத ஐடென்டிஃபை பண்ண பெற்றோரு, அந்த மொபைல முதல்ல என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அவனிடத்துல அந்த மொபைல வந்து முதல்ல அவன் மொபைல் தனியா அவனுக்குன்னு இருந்தா, ம். இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, பசங்க அம்மாவுக்கு வந்துகிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அவைங்க சில ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, அத பிளாக் பண்ணிட்டு அம்மாட்ட குடுக்குறான். ஆ. அவனுக்கு மட்டும் தான் அந்த பிளாக் அத ரிலீஸ் பண்ண ரிலீஸ் முடியும். அவன் ஆ. பண்றான். அந்த அளவுக்கு டெக்னிக்கலி அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க புள்ளைங்க. பசங்க. ஆ. அம்மா, அப்பாவுக்கு தெரியல. தெரியல. ஆ. அந்த ஃபோன்ல தான் எல்லா விஷயத்தையும் செய்றான். ஆ. நீங்க சோசியல் மீடியால அவன் Instagramல இருக்கட்டும், Facebookல இருக்கட்டும், WhatsAppல இருக்கட்டும், ஹாய், 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 சாப்பிட்டியா? இருந்தியா? கொண்டியா? அது பண்ணியா? இது பண்ணியா? சின்ன சின்ன இதெல்லாம் மணிக்கணக்குல சாட் பண்ணுவான். ஆ. இதெல்லாம் அவங்க சில நேரம் அம்மாவுக்கு தெரியாம சில நேரம், ஆ. அம்மாவுக்கு தெரிஞ்சு சில நேரம், ஆ. அப்பாவுடைய ஃபோன்ல சில நேரம், நைட்ல ஃபுல்லா அம்மா, அப்பா ஃபோன்ல அம்மா, அப்பா ஃபோன் வாங்கி குடுக்கலன்னா கூட அதத்தான் பயன்படுத்திட்டு இருக்கான். ஆ. சார் இப்ப போதையில அடிமையாயிட்டாங்களா சார்? அ, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பேரண்ட்ஸ்க்கு. அ. அவங்க என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும்? ஸ்டெப்ஸ் எடுக்கிறது ஆ. தானே. அந்த ஸ்டெப்ஸ் தான் நான் சொன்னேனே. எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கங்கிறத பொறுத்து, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல முதல்ல இருக்கான்னு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஆ. இருந்தாங்கன்னு சொன்னா, என்னென்ன மெடிசின் அவங்க என்னென்ன விதமான ஆ. அந்த ட்ரக்ஸ் அவங்க ஹேண்டில் பண்றாங்க, எடுக்குறாங்கங்கிறத முதல்ல அத சர்ச் பண்ணி அத எடுத்துரும். ஓ! கூல் லிப்ஸ் தான் பயன்படுத்துறான் அப்டின்னா ஈஸியா கொண்டு வந்துரலாம். ஆ. இல்ல இன்னும் சில நார்கோட்டிக் ட்ரக்ஸ் ம். எல்லாம் அவன் வந்துட்டு என்ன செய்றான், அவன் எடுக்குறான். ஆ. நரம்பு மண்டலத்த தூண்டக்கூடிய ட்ரக்ஸ் ஆ. அதெல்லாம் அவன் எடுக்குறான் அப்டின்னா, அந்த ட்ரக்ஸ் என்னென்னலாம் எடுக்குறான்னு சொல்லி பார்க்கணும். ஓ! சரி, சரி. அது என்னென்ன இல் எஃபெக்ட்லாம் ஏற்படுத்தும் அப்டிங்கிறதையும் நம்ம தெரியணும். ஓகே. ஆ. அத தெரிஞ்சா தான் அத ரெக்டிஃபை பண்ண ஆ. முடியும். அப்போ
நம்ம சாதாரணமா குடுக்குறோம் பார்த்தீங்களா சாப்பாடு, அந்த சாப்பாட்டிலேயே சில சாப்பாடுகள நீங்க குடுத்தீங்கன்னா, அதற்கு முறிவு இருக்கு. அது ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாமா சார்? இப்ப நீங்க சாப்பாடு குடுக்குறீங்க. ம். நீங்க கறிய குடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா, ஆ. சில மெடிசின்ஸ் இருக்கு. ஜாதிக்காய்ன்னு இருக்கு. ஆ. சில சில மெடிசின்ஸ் இருக்கு. சில வால்மிளகுன்னு ஆ. இருக்கு. இப்படி சில ஐட்டங்கள ம். நீங்க குக் பண்றதிலேயே சேர்த்து போட்டீங்கன்னா, அவங்க அந்த ட்ரக் எடுக்குறாங்கல்ல, ஆ. அந்த நேரத்துல வாமிட்டிங் வர்ற மாரி, ஒவ்வாமை மாரி ஓ! வரும். சரி, சரி, சரி. ஆ. அத கியூர் பண்றதுக்கு சில ம். மெத்தட் இருக்கு. ம். அத. இல்ல நீங்க அலோபதிக் மெடிசின்ஸ நீங்க ம். எடுத்துடலாம். "எப்பா இந்த மாரி இருக்கிறேன். இது வேண்டாம்ப்பா. உனக்கு உடல் நலத்துக்கு கேடுப்பா." ம். என்னென்ன விதமான மென்டல் அண்ட் பிசிக்கல் ம். டிஃபெக்ட்ஸ் ம். அல்லது டிசீஸ் அல்லது சில டிஃபெக்ஷன் எல்லாம் அவனுக்கு வருமோ, அதையெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் சொல்லணும். எக்ஸ்பிளைன் ம். பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அன்பா, பாசமா, "நீ எடுத்துட்ட. இது வெளியில தெரிய வேண்டாம்ப்பா. ம். உன்னுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்காதுப்பா. ம். உன்னுடைய ஒய்ஃப் உன்ன மதிக்க மாட்டாங்க. ம். இந்த சொசைட்டி உன்ன மதிக்காது. நாளைக்கு அல்லாஹ்விடத்துல ம். மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும்." ஓகே. என்கிற இந்த விஷயத்த எல்லாம் கொஞ்சம் படிப்படியா சொல்லணும். ஒரே நாள்ல "நீ நரகத்துக்கு போயிருவ. ம். அல்லாஹ் உன்ன மன்னிக்க மாட்டான்." அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. சூசைடு போயிருவான். ஆ. ஃபுல்லா சூசைடு போயிருவான். ம். அதனால மென்மையா சாப்பிட்டா, "நீ நல்ல பையன். நீ எவ்வளோ ஆக்டிவான பையன். எவ்வளோ மைண்ட்ல எவ்வளோ பவர் இருக்கு உனக்கு." ம். அப்படின்னு அவன என்கரேஜ் பண்ணணும். ம். டிஸ்கரேஜே பண்ணக்கூடாது. மொபைல வாங்கி வைக்கக்கூடாது. ம். ட்ரக் அடிக்ஷன்னா அவன அடிக்கக்கூடாது. ஆ. ட்ரக் அடிக்ட் பண்ற யாரையும் அடிக்கக்கூடாது. ஆ. இது முதல் விஷயம் என்னன்னா அடிக்கக்கூடாது. ம். 2வது ஸ்கோல்டிங் திட்டக்கூடாது. ம். 3வது கண்ணிய குறைவா அவன நடத்தக்கூடாது. ஆ. வீட்ல பேரண்ட். மத்தவங்க யாரு எப்படி நடத்தினாலும் வீட்ல கண்ணிய குறைவா நடத்தக்கூடாது. ம். கண்ணிய குறைவா, அவமரியாதையா, திட்டுற, அடிக்கிற பேரண்ட்ஸ பார்த்தான்னா, இன்னும் விகரஸா அவன் ட்ரக் அடிக்ஷன்ல போயிருவான். ஆ. அதனால இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து அவன சாந்தப்படுத்தி, அமைதிப்படுத்தி, அவன் ட்ரக்ஸ கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். ம். நெறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா, அந்த ட்ரக்க கொஞ்சமா குறைக்கிறதுக்கு, "இன்னைக்கு இத மட்டும் எடுத்துக்கோப்பா." அப்படின்னு சொல்லி அவங்க ஏன்னா ட்ரக் அடிக்ஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு அடிக்ட் ஆனவன நாளைக்கு திருத்த முடியாது. ஆ. படிப்படியா தான் அப்படி திருத்தலைன்னா அவன் நரம்பு மண்டலமே பாதிக்கப்படும். ஆ. நர்வ்ஸ்லாம் ஒரு மாரி ஆகி ம். ஃபிட்ஸ் வந்துரும். ஆ. அதனால அவன வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அவன ம். சொல்லி, சொல்லி, சொல்லி மனச ஃபர்ஸ்ட்டு அவன் என்ன ட்ரபுள்ல அவன் மாட்டியிருக்கிறான். ஆ. லவ் அஃபேர்ல இருக்கானா? ஆ. அல்லது டீச்சர் ஏதாவது திட்டி அவன் இந்த மாரி பழக்கத்துக்கு ஆ. வந்திருக்கானா? ஃபேமிலில யாராவது அவன திட்டி அந்த மாரி வந்திருக்காங்களா? ஆ. அல்லது நம்ம ரிலேஷன்ஸ்ல யாராவது அவன ஆ. ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்களா? அல்லது சொசைட்டில யாராவது அவன அடிச்சுட்டாங்களா? அவனுக்கு என்ன டெஃபிஷியன்சி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு, அவன தேத்தி எடுத்து கொண்டு வர்றது தான் அவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆறுதல். ஆ. அதுக்கு பிறகு அவனுக்கு கொஞ்சம் டீச் பண்ணி, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். ஒரு கட்டத்துல அவனே வேண்டான்னு சொல்லுவான். மெடிசின்ஸ் எடுக்கணும். ஒவ்வாமை மெடிசின்ஸ் எடுக்கணும். ம். அதெல்லாம் யார் குடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கம்ப்ளீட்டா ட்ரக் அடிக்ஷன்ல அவன மீட்கக்கூடிய சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட். ஓகே. சைக்காலஜிஸ்ட்ங்கிறவங்க உளவியல் நிபுணர். ஆ. சைக்காட்ரிஸ்ட்ங்கிறவங்க மனநல டாக்டர்ஸ். மருத்துவர். மருத்துவர்கள். அவர் ஓகே. மருந்து குடுப்பாரு. ஆ. அந்த மருந்த அவன் சாப்பிடுறபோது அது போவே மாட்டான். ஓகே. தூங்குவான், பீஸ்ஃபுல்லாவான், ட்ரான்குலைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலையெல்லாம் மாறி போய் இருக்கிற அவன ம். அப்படியே ஒரு லெவலுக்கு கொண்டாரும். ஓகே, ஸோ ஓகே. இந்த மாரி மெடிசின்ஸையும் நம்ம கொண்டுட்டு போவோம். மெடிசின்ஸையும் நாம ம். எடுத்துட்டு போவோம். மெடிசின்ஸையும் நம்ம வந்துட்டு என்ன செய்வோம், குடுப்போம். அதே மாதிரி ம். அவங்களுடைய பழக்கவழக்கங்களையும் மாத்துறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் நாம எடுப்போம். ஓகே. சரிங்களா? சரி. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா இன்னொன்னு கொண்டாருவோம். எனக்கு அப்படி அவன் ரொம்ப முத்தி போயிருக்கிறான் அப்படின்னா, ம். ரீஹாபிலிடேஷன் சென்டர்ல போனா, சென்டர் தான் அவங்க போகணும். முழுக்க முழுக்க அவங்க வந்து தன்னுடைய கையில எடுத்து அந்த மெடிசின்ஸ குடுத்து, மெடிசின்ஸ் தான் முதல்ல குடுப்பாங்க. ஆ. முதல்ல குடுத்தா அவன் அவன்ட்ட கொண்டு போய் குடிடான்னு குடுத்தா கூட குடிக்க அந்த மாட்டான். ஒவ்வாமை வந்துரும். ஆ. ஒவ்வாம குடிக்கவே மாட்டான். சரி, அது சரி, ஒரு சரி. மாச அளவுல வர்றப்போ அந்த குடிக்கிறதுலயே அவன் அத பண்ணாம இருப்பான். நம்மளால குடுத்தா அவனெல்லாம் சமாளிக்க முடியாது. ஆ. அவங்க அரட்டி மிரட்டி ஆ. குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி. கொஞ்சம் ஹார்டான ஹார்டான ட்ரீட்மெண்ட் தான் ட்ரீட்மெண்ட். பண்ணுவாங்க. இல்ல அது எனக்கு அங்க சாத்தியம். நம்ம பர்சனல்ல வீட்ல ஒரு சாத்தியம் இல்ல. ஒரு இது சார். இப்போ தெரியல ரைட்டான்னு தெரியல. தப்புனா அ, திருத்துங்க. ஹசது பொறாமை வந்து ரொம்ப இன்கிரீஸ் ஆகுற மாரி பார்க்குறேன். அ, நார்மலா அ. பார்த்துட்டு சிலர் வந்து Instagramல போடுறது, நான் இங்க போனோம், அங்க போனோம், இது வாங்குனோம், அது வாங்குனோம், வீட்ல இது சுட்டோம். நம்ம இப்படி இல்ல, நம்ம இப்படி இல்ல, நம்ம இப்படி இந்த மாரி கேஸஸ்லாம் எதுவும் பார்த்துருக்கீங்களா சார்? ரொம்ப ஜாஸ்தி பொறாம வந்து அதுக்கெல்லாம் நீங்க என்ன சார் ஒரு ஒரு சொல்யூஷன் சொல்றீங்க? பொறாமைங்கிறது சில நோய்கள் வந்து உள்ளத்து நோய்கள். ம். இப்ப குடிக்கிறான்,
ஆ. விபச்சாரம் செய்றான். இதெல்லாம் உடல் வெளிப்படையா ரீதியானது. தெரியும். ஆ. யாருக்கும் தெரியாம அந்த குற்றத்த அவனால செய்ய முடியாது. செய்ய முடியாது. ஆ. ஒருத்தன் பெருமையா இருக்கிறான். ஆ. கிபிர்ங்கிற இவரு ஆ. அந்த பிரைடுங்கிற ஆ. அந்த தன்மை. அதே மாரி ஜெலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொறாமை, பொறாமை. ஹசட். ஆ. இதெல்லாம் உள்ளத்து நோய்கள். உள்ளத்தின் ஆ. இதுல அவன் உள்ளத்துல இருக்கிறது கூட தெரியாது. தெரியாது. ஆ. அப்படி அவன் வந்து என்ன செய்வான்னா, அவன் தன்னையே ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ம். கூட ஒரு அடிக்ஷன் இது. ஒரு அடிக்ஷன் இல்லையா? ஆமா. அது வந்து பெரிய அடிக்ஷன். இதுகளோட பெரிய பெருமையா அடிக்ஷன். ஆ. பெருமையா அது வந்து ம். தன்னை நான் யார் தெரியுமா? ஆ. நான் அப்படி தெரியுமா? அதுக்கு தகுந்த மாரி சோசியல் மீடியால, ஆ. Instagramல போட்டுக்கிட்டே இருக்கிறது. போட்டுக்கிட்டே ஆ. இருப்பான். அதே மாரி பொறாமை. ஆ. இது வந்து மத்தவங்கள பார்க்கிற போதே ஆ. வயித்துலயும் தீ எரியும். நெருப்பு எரியும். ஆஹா! இவனுக்கு இது கிடைச்சிருச்சே, அது கிடைச்சிருச்சே, அந்த மாரி ஆயிட்டானே, இந்த மாரி ஆயிட்டானே. இப்படியெல்லாம் நெறையா இது வந்து சேர்ந்துரும். ஆ. சார் அதனால இப்ப என்னன்னா, எனக்கு கொஸ்டின் என்ன, இப்போ வந்து பெருமைப்படுறோம்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சு சார். ஏன்னா பொறாமைப்படுறோம்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே. நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்லுவீங்க சார்? அவங்க அந்த இப்போ பெருமைக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு? அத விட்டு கீழ வர்றதுக்கு? முதல்ல பொறாம வந்துச்சுன்னா என்னென்ன முதல்ல வழிகள்? பெருமைக்கு வந்த அந்த ஆளு அவன் பெருமையில தான் இருக்கிறாங்கிறத முதல்ல அவனுக்கு சுட்டிக்காட்டணும். ஆ. சரி, சரி. ஆ. சுட்டிக்காட்டாம அதிலிருந்து அவன் வெளியிலேயே வரமாட்டான். அவனுக்கே தெரியாது. தெரியாது. ஆ. நம்ம பெருமையில இருக்கிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆ. நாம பொறாமைப்படுறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. தெரியாது. ஆ. முதல்ல அவனுக்கு சுட்டிக்காட்டணும். ம். எப்பா டேய் செயல்கள்ல பெருமைக்குரிய அடையாளம் இருக்கு. ஆ. இல்ல நான் அப்படிலாம் இல்ல. நான் அப்படி ஆளே கிடையாது. ம். நான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப தாராளமா செய்வேன். இல்ல ம். தாராளமா செய்ற. ஆனா பெருமைக்காக செய்ற ம். அப்படிங்கிறத ஒரு சில வார்த்தைகள அவங்களுக்கு தன்மையா, பொறுமையா அத அவங்களுக்கு தெரிவிச்சே ஆகணும். ஓகே. அடுத்த ஸ்டெப்பு ஒரு சில விஷயங்கள அவங்களுக்கு நன்மையான செய்திகள சொல்லணும். ஆ. அணு அளவு யாருடைய உள்ளத்துல பெருமை இருக்கோ, அவங்க ம். சொர்க்கம் நுழைய மாட்டாங்க. இன்னொரு ஹதீஸ் கூட இருக்கு. அணு அளவு பெருமை யாருடைய உள்ளத்துல இருக்கோ, அவன் நரகில் நுழைவான். அத சொல்லக்கூடாது. ஆ. எப்பவுமே பாசிட்டிவா தான் சொல்லணும். ஓகே. ஆ. நீ நரகில் நுழைவாய் அப்படின்னு சொல்லாம, சொர்க்கம் நுழைய முடியாதுன்னா, ஆ. இப்ப சொர்க்கம் நுழைய முடியாது. சொர்க்கத்துல நுழைஞ்சிரு அப்படின்னு சொல்லலாம். நீ ம். நரகில நுழைவ அப்படின்னா, ஒரு மாரி நெகட்டிவா இருக்கும். ஓ! சரி, சரி. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, ம். யார் அணு அளவு பெருமை இருக்கோ, அவங்க ம். சொர்க்கத்த அப்போ சொர்க்கத்துல நுழைய முடியாத ஒரு செயல் ஆ. செய்யக்கூடாதுல்லப்பா, வேணாம்ப்பா. ஆ. அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பெருமையினுடைய இலக்கணங்கள சொல்லணும். பெருமைன்னா என்னன்னு தெரியுமா? அப்படிங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சத்தியத்தை மறுப்பதும், மக்களுக்கு பிறரை ஆ. இழிவாக கருதுவதும். பார்ப்பது. இதான்ப்பா பெருமை. உன்னிடத்துல இந்த 2ல ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு சொல்லு. ம். நீ சொல்லு. இருக்குதுன்னா பெருமைய ஆ. களைஞ்சுக்கோ. இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் உன்ட்ட அல்ஹம்துலில்லாஹ். பெருமை இல்ல. அப்படிங்கிற அந்த செய்திய நளினமா, அழகா சொல்லணும். ம். அடுத்து 3வது அவர் எந்த விஷயத்துல பெருமைப்படுறாரோ, அந்த விஷயத்த அவரிடமிருந்து விலக்கி, அதிலிருந்து அவர விலக நாம அவருக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கணும். ஆ. அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அதாவது 100% வேண்டாம். ஒரு 5% அதிலிருந்து விலகுனா ம். ரிலீஃப் முதல்ல. ஓகே. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா, ஒரு காலகட்டத்தில வரும். அப்ப நம்ம சொல்லலாம். அல்லாஹ் சொல்றதாக நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. பெருமை எனது மேலாடை, ஆ. கண்ணியமோ எனது கீழாடை. இந்த 2லிருந்து எதையாவது ஒன்றை ம். என்னிடமிருந்து பறிக்க முற்பட்டால், அவர்களை நரகிலிட்டு பொசுக்குவேன். ம். அல்லாஹ் சொல்றான். இது எவ்வளவு பெரிய ஆ. பனிஷ்மென்ட்ப்பா. வேணாம்ப்பா. நமக்கு வேணாம்ப்பா. அல்லாஹ் உன்னைய கண்ணியப்படுத்துவான். உனக்கு ம். பெருமைய அங்க தருவான். ம். உனக்கு அல்லாஹ் அங்க பட்டாடைகள தருவான். ம். உனக்கு சொர்க்கத்துல மிக உயர்ந்த பதவிகள தருவான். ம். அதான்ப்பா உனக்கு வேணும். இது வேணாம்ப்பா. அப்படின்ன உடனே அப்படியே தே கம் டூ த நார்மல் கண்டிஷன். ஓகே, ஓகே. அல்லது அதுல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் குறைஞ்சுக்கிட்டே வரும். ம். இப்படித்தான் வந்து அவங்கள நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். ம். அதாவது யாரெல்லாம் ரொம்ப பெருமையா நினைச்சேனோ, ம். பெருமையா பேசிக்கிறேன். அவங்கள்ட்ட எல்லாம் ம். 2வது அவங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்போட வச்சு தான் இத சொல்லணும். ஓ! சரி, சரி. இல்லன்னா கேட்க நீங்க ஒரு மாட்டாங்க. 3 பெர்சன நீங்க அவருடைய ம். வெல் விஷர்ங்கிற அந்த எண்ணத்த அவர்ட்ட உருவாக்கி, ம். ஒரு உள்ளத்துல போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த செயல செய்ய ஆரம்பிக்கணும். ஆ. அதுக்கு முன்னாடி நீங்க 1008 விஷயம் இப்ப நான்லாம் முதல்லாம் பேசுறபோது மணிக்கணக்குலாம் பேச மாட்டேன். ஆ. நான் ஒரு ஒரு 15 மினிட்ஸ், 20 ம். மினிட்ஸ் அவர்ட்ட என்ட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறத மட்டும் கிரியேட் பண்ணிருவேன். ஓகே, ஓகே. ஆ. அடுத்து அவரா கால் பண்ணுவாரு. சார் நான் ம். எப்போ வரட்டும்னு கேட்பாரு. ஆ. இப்ப அவருக்கு என்ட்ட வர்றதுக்கான ஒரு எண்ணத்த ஆ. உருவாக்கிட்டோம். 2வது நான் 3 பெர்சன் இல்ல. அவருடைய வெல் விஷர். வெல் ஆ. விஷர் அப்படிங்கிற எண்ணத்த நான் அடிக்கடி சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டே இருப்பேன். ம். 2ண்ட் கிளாஸ் வர்றபோது அவரு இன்னும் கொஞ்சம் கேட்க ஆரம்பிப்பாரு. ஆ. அடுத்து 3வது கிளாஸ் வர்றபோது நான் சொல்றத மட்டும் தான் கேட்கிறவரா மாறிருவாரு. அல்ஹம்துலில்லாஹ். ஆ. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவர உள்ளத்து நோய்களையும் நாம குணப்படுத்திடலாம். ஓகே, ஓகே. எப்படி உடல்ல அவங்க என்னென்ன அடிக்ஷனான காரியங்கள் செய்றாங்களோ, அதையும்
நீங்க முதல்ல என்ன செய்யணும்னா, நீங்க அவங்களுக்கு வெல் விஷர் ஆயிரும். ஆ. யார் கவுன்சிலரோ நீங்க போங்க. ம். ஃபர்ஸ்ட்டு ஒரு இதுலயே எல்லாம் முடியாது. ஆ. ஃபர்ஸ்ட்டு அவங்க பேசுறதெல்லாம் ஹோப் குடுப்பாங்க. ஆ. "நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. ம். நீ ஏன்பா கவலைப்படுற?" இப்படிதான் பேசுவாங்க. ஆ. "உனக்கு என்ன ஆயிருச்சு? உனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். உனக்கு ஒண்ணுமே இல்லம்பாங்க." ம். ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு நம்பிக்கை அவனிடத்துல குடுக்கணும். எதுவுமே இல்ல ஆமா. அப்படிங்கிற வார்த்தைய கேட்கிறபோது, அவன் சைக்காலஜிஸ்ட்ட போயிருப்பான். ஆ. எதுக்கு சைக்காலஜிஸ்ட்ட கூட்டு போவாங்க? அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்குன்னு தானே இருக்கு. கூட்டு போவாங்க. ஆனா, அவன்ட்ட போறபோது சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க? ஒண்ணும் இல்ல. "உனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாதுப்பா. உனக்கு ம். என்னப்பா ப்ராப்ளம்? ஏன்பா ப்ராப்ளம்ன்னு கூட்டு வந்தாங்க?" ம். அப்படின்னு அவங்க பேரண்ட்டையோ கூப்பிட்டு வந்தவரையோ அவங்க 2 திட்டு திட்டுவாங்க. ம். அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அவன்ட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளத்த அவங்க தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்போ இவர் இப்படி தீர்க்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட அதிகமான மக்கள் போவாங்க. ஆ. ஒரு எடுத்த உடனே ஒரு முகத்த ஒரு மாரி வச்சுக்கிட்டு, அவங்கள்ட்ட ஒரு மாரி பேசுற எந்த சைக்காலஜிஸ்ட்டும் யாரும் யாரும் போமாட்டாங்க. போமாட்டாங்க. ஆ. ஸோ கவுன்சிலர்ங்கிறவங்க இப்படிதான் கவுன்சில் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபைனலா நீங்க என்ன ஏதாவது அட்வைஸ் பண்றீங்களா சார்? நான் எதுவும் கேட்காம விட்டுருந்தேன்னா, எதுவும் பொதுவான இல்ல, அட்வைஸ் அதாவது வந்து இளைஞர்களுக்கு. என்ன அப்படின்னா, ஒரு இது நீங்க கேட்கல. சொல்லுங்க என்ன சார். கேட்கல அப்படின்னா, ஃபுட் அடிக்ஷன் இருக்கு. ஃபுட் அடிக்ஷன் ஆமா. ஃபுட் அடிக்ஷன பத்தி நீங்க ஜங்க் கேட்கல. ஃபுட். என்னன்னா, ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கு. ம். இன்னும் நம்ம தேக்ஷாக்குள்ளேயே நம்ம காலத்த ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். காலையில பிரியாணி, மதியானம் பிரியாணி, நைட்டு பிரியாணி. ம். இப்படி பிரியாணி, 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 பிரியாணி தான். ம். அது பெரிய ஆணியா நம்மள்ட்ட ஆப்படிச்சு உட்கார்ந்திருக்கு. ஆ. எப்ப பார்த்தாலும் ஸ்பைசியாவும், ஆயிலியான ஃபுட் தான் நெறைய ஆ. சாப்பிடுறோம். இப்ப அந்த ஃபுட்டுனுடைய ஐட்டம்ஸ் எல்லாம் கூடி போச்சு. ஆ. எந்த ஹோட்டல்ல வந்து நல்லா இருக்கோ, அந்த ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுற ம். மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டு வந்துருச்சு. போச்சு. எப்ப பார்த்தாலும் ஹோட்டல் தான். இப்ப ஒரு நண்பர்ட்ட கேட்டேன் நானு. "என்ன சார் உங்க வீட்ல" சொன்னாரு, "எங்க வீட்ல சாப்பிடுங்களேன்னாரு." "உங்க வீட்ல சாப்பாடுலாம் எப்படி சார் ம். ஆக்கியிருப்பீங்க? நல்லா ருசியா இருக்குமா?" அப்படின்னு கேட்டுட்டேன். உடனே அவர் சொன்னாரு, "எங்க வீட்லயா? எங்க வீட்ல எப்படி ஆக்குனாலும் சரி, என்ன மாரி ஆக்குனாலும் சரி, என் ஒய்ஃப் தூக்கி அஜினோமோட்டோவ போடுவாப்புல, டேஸ்ட்டா வந்துரும்" அப்படின்னாரு. அல்லாஹு அக்பர்! நான் கேட்டேன், "என்னங்க?" அப்படின்னு. "ஆமா. அஜினோமோட்டோ கொஞ்சம்லாம் போட மாட்டான். இவ்வளோ அள்ளி கொட்டுவா. கொட்டுன உடனே அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட அந்த அந்த ஆணமா, அந்த குழம்பா, இப்ப சாப்பிடுற குழம்பு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவோம். அவ்வளோ டேஸ்ட்டா, அவ்வளவு புடிச்சு உள்ள இழுக்கும். அத கலக்கி சாப்பிட்டுட்டு வந்துருவோம்." அப்படின்னாரு. ம். இப்படி இப்ப நீங்க ஹோட்டல்ல எல்லாம் ஒரு சால்ட் இல்ல, ஒரு அஜினோமோட்டோ இல்ல. ம். கிட்டத்தட்ட 7 டைப் ஆஃப் ஓ! சால்ட் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் யூஸ் பண்றபோது அதுல சிலது கார்சினோஜெனிக்ன்னு இருக்கு. கேன்சர் காசிங் ஆ. ஏஜென்ட். இன்னைக்கு சென்னையில செத்து போற 4 பேர்ல ஒருத்தர் வந்து கேன்சர்ல செத்து போறாங்க. ஓ! இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஃபுட்டுக்கு அடிக்ஷன் ஆயிருக்கு. ஆ. ஷவர்மா சாப்பிடலன்னா அவங்களுக்கு அந்த வாரமே பொழுது போகாது. ம். ஷவர்மா வாங்கிட்டு வரோம் நைட்டு. இல்லன்னா சீக் கபாப் வேணும். இல்லன்னா அது வேணும், இது வேணும். எல்லாம் ஆயிலியா வேணும். இதுக்கு சொல்யூஷன் என்ன சார்? இது மாரி. எதுக்கு சொல்யூஷன்னா, வி ஷுட் கண்ட்ரோல் அவர் ஃபுட் அந்த சீக்கிங் அந்த இது இருக்கு இல்லையா? ம். அந்த ஆர்வத்த குறைக்கணும். வீட்ல குக் பண்ணணும். ஆ. இந்த வீட்ல குக் பண்றபோது கூட இந்த அஜினோமோட்டோ தூக்கி கொட்டுறோம் பார்த்தீங்களா? அத அது குறைக்கணும். இல்லாம அத பண்ணும். குறைக்கணும். டேஸ்ட்டா பண்ண வேண்டியது தானே! ஆ. எத்தனையோ எங்க Google இதுல வந்துருச்சு. ஆ. WhatsAppல, அதுல, இதுல எப்படி சமைக்கலாம் ஆ. அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னையும் போட்டு தாளிக்கிறாங்க. நாம அத பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம அதெல்லாம் சரி. இப்ப சிம்பிளான மெத்தட் எனக்கு அன்னைக்கு தாங்க நான் இப்படி ஆயிட்டேன். ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஓஹோ! நம்ம வீடுகள்ல இந்த மாரி டேஸ்ட்டா இருக்கிற காரணம் இந்த அஜினோமோட்டோவான்னு எங்க வீட்டுக்கு போய் நான் கேட்டேன். "அஜினோமோட்டோ எதுவும் வச்சிருக்கியா?" அப்படின்னு கேட்டேன். "இல்லையேங்க" அப்படின்னு. "எங்கேயாவது மறைச்சு கிறைச்சு வச்சிருக்கியா?" "இல்ல. அதெல்லாம் போடுறதே இல்ல." ஏன்னா அஜினோமோட்டோவ போட்டு காலி பண்றாங்கல்ல. அது அதனால அடிக்ஷன். இது இது அடிக்ஷன் தானே. அஜினோமோட்டோ நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப அடிக்ட். அடிக்ஷன் ஆயிடுவீங்க. ஃபுட்டு வந்து ஒவ்வொரு ஹோட்டல்லயும் அந்த மாரி தான் செய்றோம். ஆ. அதுல தான் வச்சு ஆயிலியா இந்த அஜினோமோட்டோவ போட்டு பல வகையான சால்ட்ட போட்டு நம்மளுக்கு வந்துகிட்டு ஆ. இப்படி வச்சுக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஃபுட் அடிக்ஷன் பாதுகாக்கணும்னா, அதனாலேயே நான் உண்மையிலேயே என்னுடைய நான் எப்ப ஆரம்பிச்சேன்னா, கடந்த ஒரு 2 வருஷமா தான் இந்த ஃபுட்டுல ஓ! சரி, இருக்கிற சரி. அந்த கிரேசி ஆ. இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சேன். ஆ. இன்னைக்கு நான்லாம் ஸ்வீட் நீங்க 2 கிலோ குடுத்தாலும் சாப்பிடுவேன். ஆ. அப்படியெல்லாம் இருந்த ஆளு இன்னைக்கு ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் போல கூட குடுத்தா கூட, இது உள்ள கட்டுப்பாடு, ம். மனக்கட்டுப்பாடு. இதனால இன்னைக்கு ஒரு கொஞ்சம் போல கூட குடுத்தா கூட இன்னைக்கு எனக்கு சாப்பிடாம, நான் எனக்கே நானு கட்டுப்பாட விதிச்சு நான் சாப்பிடாம இருக்கிறேன். ஆ. அதனால சுகர் லெவல் நார்மல்ல இருக்கு.
ப்ரெஷர் லெவல் நார்மலா இருக்கு. ஆயிலியா இல்லாம, சுகரு, சால்ட்டு இப்படி எல்லாமே நார்மலா போட்டா ஒண்ணும் தப்பு இல்ல. ம். ஜாஸ்தியா நார்மலா போட்டு போட்டா ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா எக்ஸ்ட்ராவா போட்டு அத ம். சாப்பிடுற போது எல்லாம் மாட்டிக்கும். இந்தா இருக்கு பார்த்தீங்களா வயிறு? ம். இங்க பாருங்க அந்த வயிற பார்த்தா, இப்படி ஒரு தொந்தி வந்து இப்படி நிக்கும். சொத்து. ம். ஒவ்வொரு மனிதனும் இந்த வயித்துல இருக்கிற அந்த தொந்திய சொத்தா நினைக்கிறான். ஆ. எவ்வளவு பெரிய தொந்தி இருக்கோ, அவ்வளவு பெரிய செல்வந்தனா ம். இருப்பான். ஆனா, அவ்வளவு பெரிய சீக்காளியா இருப்பான். சார், எல்லா இந்த டிசீஸ்ல நோன்பு கூடாரமா வைக்கிறது வந்து ஒரு தீர்வா ஆகுமா சார்? நோன்பு வைக்கிறது இந்த மிகச்ச வியாழன், திங்கள் நோன்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இச்சைய கட்டுப்படுத்தும். கட்டுப்படுத்துறதுக்கும் நோன்பு வைக்க சொல்றாங்க. ஆ. 2வது உடல்ல இப்படி அநியாயமா சாப்பிட்டுட்டு சாப்பிடுறது. இருக்கக்கூடாதுன்னு வாரத்துல திங்கள், வியாழன் 2 நாள் நோன்பு வைக்க ஆ. சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாசத்துல 13, 14, 15 அது 15 பிறகுன்னு நோன்பு வைங்க. நோன்பு வந்து நம்முடைய உடல நல்லா கிச்சுன்னு வச்சிருக்கும். ஆ. ஆனா நோன்பு வந்து அதற்கான உடல் கிச்சுன்னு இருக்கிறதுக்காக இல்ல. ஆ. அது மனதை தக்வாவ இன்கிரீஸ் நமக்கு பண்றது. கொண்டு வருவதற்காகத்தான் அல்லாஹ் ம். அந்த நோன்ப குடுத்தான். ஆனா அது பிரைம் இது. ஆ. ஆனா மற்ற எல்லாமே அடிஷனலா நமக்கு கிடைக்கக்கூடியது. கிடைக்கும். நம்முடைய கரெக்ட். பாடி நல்லா கிச்சுன்னு இருக்கும். நல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். கெட்ட இப்ப நம்மலாம் சிலதெல்லாம் மீன்லாம் கெட்டு போயிருக்குங்க. ம். அப்போ நான் என்ன இதெல்லாம் எங்க? ஹோட்டலுக்கு போகுதுன்னா. ஆ. என்ன இப்படி நாறுது இத ம். ஹோட்டலுக்கு குடுக்குறீங்க? இது எப்படின்னா? இதெல்லாம் கூட்டு போயி என்ன சொல்லுவாங்க, வினிகர்ல போட்டு அலசிருவாங்க. ஆ. அலசிட்டு கொஞ்சம் அஜினோமோட்டோ தண்ணீல போட்டு அலசிருவாங்க. ஆ. நல்லா டேஸ்டான மீனா மாறிரும். ஓ! ம். ஹோட்டல்ல சாப்பிடுறவன் அத ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடுறான். கெட்டுப்போன மீனு. ஆ. இதே மாரி தான் கறியும். ஓகே. ஆக இந்த மாதிரி எல்லாம் ஃபுட்டுல இந்த ம். ஃபுட் அடிக்ஷன்ல இந்த மாரி நம்முடைய உணவுடைய அந்த தாக்கங்கள ம். இவங்கெல்லாம் மோசமா பயன்படுத்தி, ம். சில கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்முடைய உடல கெடுத்து, மனச கெடுத்து, நம்முடைய ஆரோக்கியத்த முழுக்க முழுக்க மோசமானதாக ஆக்குற இந்த அடிக்ஷன், உணவு அடிக்ஷனும் இங்க நம்ம மக்கள் மத்தியில இருக்கு. அதிலிருந்து இஸ்லாம் வந்து என்ன செய்யும்? அதனால தான் 1 பங்கு சாப்பிடணும். 1 பங்கு வந்து தண்ணீர் குடிக்கணும். 1 பங்கு வேக்கன்ட்டா விடணும்னு மூச்சு சொல்லி விடும். மூச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ம். ஃபுல்லா சாப்பிடாதீங்க ம். அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் விடுங்க விடுங்க. அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நமக்கு அப்படிலாம் இல்ல. இன்னும் கொஞ்சம் ஒரு பங்கு இருந்ததுன்னா, அதுலயும் ஒரு இத ஏத்திக்கிட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும். ம். ஆக நம்ம ஹதீஸுக்கு மாற்றமா தான் நம்முடைய ஃபுட்ட நம்ம எடுத்துக்கிறோம். அதனால அதுக்கு அடிக்ஷன்ல ஆ. வேற ஏதாவது ஃபைனலா எதுவும் அட்வைஸ் இருக்கா சார்? ஃபைனலா ஒண்ணும் இல்ல. அடலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடியவர்கள, அவர்களுடைய அடலசன்ட் ஏஜ்ல வரக்கூடிய ம். அந்த உணர்வுகள, ம். ஒரு பெண்ணு மெச்சூர் ஆயிருச்சுன்னா நல்லா தெரியும். ம். மென்சஸ் வந்துரும். ம். ஆனா ஒரு ஆண் மெச்சூர் ஆனான்னு சொல்லி அவனுக்கே தெரியாது. ம். என்னடா நீ மெச்சூர் ஆயிட்டியான்னு யாரும் கேட்கறதில்ல. ம். அவன் ஃப்ரெண்டு தான் என்ன செய்வான்? ம். என்னடா இப்படி வருதா? அப்படின்னு ம். சொல்லி கேட்டுட்டு அவன் சொல்லுவான். அடையாளம் இருக்கு. இதா ம். இருக்கு பாருங்க. தொண்டையில ஒரு நாட்டு இருக்கு. ஓ! சரி, சரி. இப்படி வந்துருச்சுன்னா, என்னைக்கு அவன்ட்ட இருந்து ஸ்பெர்ம் வருதோ, அந்த நாள்ல இந்த நாட்டு வெளிய வந்துரும். ஓ! சரி, சரி. இது ஒரு அடையாளம். ஆ. கையில வந்து அப்படியே வந்து நரம்பே இல்லாம ஆ. என்ன இருக்கும்? அப்படி வழுவழுன்னு இருக்கும். ம். அந்த ஸ்பெர்ம் வெளியான அடுத்த நாள் வந்து இந்த நர்வ் வந்து உட்கார்ந்துரும். ஓ! சரி, சரி. நர்வ் வெளியில வந்துரும். ம். அதுக்கப்புறம் குரல் உடையும். ஆ. குரல் உடையறது கூட கொஞ்சம் லேட்டா தெரியும். ஆ. இந்த நாட்டு வந்துருச்சுன்னா குரல் உடைய ஆரம்பிக்கும். ஆ. ஸோ இதெல்லாம் அடையாளம். நம்ம வீட்ல யாரும் கண்டுபிடிக்கிறது இல்ல. சரி, அப்பா சரி. கண்டுபிடிக்கல, அம்மா கண்டுபிடிக்கிறது இல்ல. அண்ணனோ அல்லது தம்பியோ அல்லது வேற உறவினர்களோ அல்லது உஸ்தாதோ அல்லது டீச்சரோ யாரும் கண்டுபிடிக்கிறது இல்ல. மொபைல் ஃபோன்ல போறபோது அந்த உணர்வு மாறும். உடல்ல மாற்றம் வர்றபோது, உணர்வுல மாற்றம் வர்றபோது, உணர்ச்சியில மாற்றம் வர்றபோது, உள்ளத்துல மாற்றம் வர்றபோது, அவனுக்கு வித்தியாசமான அடிக்ஷன்ல விழுகிறான். ஆ. அதனால இளைய அந்த சமுதாயத்துல இருந்து முதிய சமுதாயம் வரை ஒரு 72 வயசுக்காரர் வந்தார். ம். என்னன்னு கேட்டேன். நான் போர்னோகிராஃபில அடிக்ஷன்ல ஓ! இருக்கேன். 72 ம். வயசு. இது வயது வித்தியாசம்லாம் கிடையாது. ஆ. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ யங்ஸ்டர்ஸ்ல இளைஞர் தான் மட்டும் தான் இந்த இருக்கான். போர்னோகிராஃபில மாட்டிக்கிட்டு ம். இருக்காங்க. 72 வயசுல வந்துட்டு ம். சொல்றேன் போர்னோகிராஃபில அடிக்ஷன்ல இருக்கேன்றார். இதுல இருந்து நான் எப்படி மீள்றது? என்னன்னு கேட்டா, நான் டெய்லி அது பார்க்காம தூங்கவே மாட்டேன். ஆ. உங்க வயசுல அந்த மாரி உணர்ச்சிகள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்கிறார். ஆ. இதை கொஞ்சம் கொஞ்சம் உணர்ச்சி வச்சுட்டு ம். இத எதுக்குங்க பார்க்குறீங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் தர்பியா குடுத்தேன். ஆ. அதனால இந்த எல்லா வகையான இந்த அடிக்ஷனையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியில ம். மிகச்சிறந்த அந்த வாழ்க்கை வழிமுறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி ம். வஸல்லம் வாழ்ந்து காட்டிய அந்த வழிமுறையில, நடைமுறையில நாம எட்டு வச்சோம்னா, ஏன்னா அதெல்லாம் தெரியாத நிலையில முஸ்லீமா வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டிய விளைவு தான் இந்த அடிக்ஷன். ஆ. இன்ஷா அல்லாஹ் இது எல்லாத்துக்கும் அதுல தீர்வு இருக்கு. நம்ம இஸ்லாமிக் சைக்காலஜிலயும், நார்மல் சைக்காலஜிலயும்
எடுத்து அதை பகுத்து பின்பற்றி வாழக்கூடிய காலகட்டத்துல இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா வெற்றியை தவிர தோல்வி கிடையாது. இன்ஷா அல்லாஹ். இம்மையிலும் கிடையாது, மறுமையிலும் கிடையாது. அல்லாஹ் சொல்ல சரி. சொல்லுவான்ல, கேட்க சொல்லுவான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அதாபன்னார். ரட்சகனே, இம்மையிலும் இந்த உலகத்திலும் அழகான வாழ்க்கையை கொடு, மறுமையிலும் மறுமையிலும் அழகான வாழ்க்கையை கொடு, நரக நெருப்பிலிருந்து எங்களுக்கு காப்பாத்து. பாதுகாப்பு. அதை கண்டிப்பா தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வாழ்க்கைய உங்களுக்கும் எனக்கும் கேட்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் வல்ல நாயன் அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப நன்றி சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உங்களுக்கு அல்லாஹ் வந்து நிறைய ரிவார்ட் கொடுக்கட்டும். நீங்க ஃபுல்லா கண்டினியூஸா பேசிட்டு மறுபடியும் வந்து பாட்காஸ்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வையாக்கும் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.